வேத நெறிதழை தொங்க மிகு செய்வத்துறை விளங்க பூத பரம்பரை பொலிய புனிதவாய் மலர்ந்து அழுத சீதவள வயற்புகலி திருஞான சம்பந்தர் பாதமலத் தலை கொண்டு திரு தொண்டு பரவுவாம். திருநாவுக்கரசு வல திருத்தொண்டின் நெறிவாழ வருஞானத் தவ முனிவர் வாகீசர் வாய்மை திகழ் பெருநாமச்சீர் பரவலுருகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய உண்ணாமை உணராதேன். நேசம் நிறைந்த உள்ளத்தார் நிலம் நிறைந்த மணிகண்டத்தீசனடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொலையெடுத்து தேசம் உய்ய திருத்தொண்டத் தொகை முன்பணித்த திருவாலன் வாசமல மென்கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். எழுதரு மறைகள் தேரா இறைவனை எல்லிக்கங்குள் பொழுதரு காலத்து என்றும் பூசனை விடாது செய்து தொழுது கை தலைமேலேற துளும்பு கண்ணீரில் மூழ்கி அழுது அடியடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வாம். துக்கு சீ திருத்தொண்டத் தொகை விரிவாக்கினால் சொல்ல வல்ல பிரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதி குன்றைவாள் செக்கிழாரடி சென்னி இருத்துவாம். இல்லாமல்ல இறைவனுடைய திருவருக்கருணையும் குருவருளும் நின்று அருள் செய்ய கமலவிநாயகர் சத்தங்கத்தின் சார்பாக தெய்வ சேக்கிழார் பெருந்தகை அருளிய திருத்தொண்டர் புராணமாகிய ஞான நூலினை தொடர்ந்து சிந்திப்பதற்கும் வழிபாடு செய்வதற்கும் வாய்ப்பு கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அவ்வகையிலே குருவருளையும் திருவருளையும் மனம் மொழி மெய்களாலை வணங்கி வருகின்றிருக்கின்ற அடியார்களுடைய திருவடிகளை பணிந்து இன்றைய சிந்தனையை சிந்திக்க முற்படுகின்றோம். நாம் கடந்த வகுப்பில் நம்முடைய திருநாவுக்கரசு பெருமானுடைய அருள் வரலாற்றில் 274வது பாடல் வரை நாம் சிந்தித்திருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியை இன்று நாம் சிந்திக்க வேண்டும். நம்முடைய பெருமக்கள் இருவரும் திருமறைக்காடு என்று சொல்லப்பெறுகிற திருத்தலத்தில் எழுந்தருளி இருக்கின்ற நிலையில பன்னெடும் காலத்துக்கு முன்பு வேதங்களால் பூடப்பட்ட அந்த கதவை அன்புடைய தொண்டர்கள் இதுகாரும் வாராமை காரணமாக அந்த கதவு திறக்கப்படலை. இப்போ அந்த பெருமக்கள் இருவரும் வந்த நிலையில நாவுக்கரசு பெருந்தகை கதவு திறக்கவும் ஞானசம்பந்த பெருந்தகை திரும்ப அடைக்கவும் திறக்கவும் திருப்பதிகம் பாடி முடித்த நிலையில இந்த காட்சியை கண்ட தொண்டர்கள் எல்லாம் அரகர அரகர என்று முழங்கிய முழக்கம் கடலில் ஏற்பட்ட அலை ஓசையை கடந்து விண்ணுலகத்தை எட்டியது என்று நமக்கு சேக்கிழா பெருமான் காட்டுகிறார். அப்படிப்பட்ட அந்த காட்சியில் நிகர் ஒன்றும் இல்லாத இரு பெருமக்களும் ஒருவாறு வணங்கி தொண்டர் கூட்டத்திலிருந்து அப்படியே சென்று திருமடத்தில் சென்று தங்குகிறார்கள். எனவே மறைக்காட்டு மணாளனை போற்றி பரவிய பிறகு இருவருமே சென்று திருமடத்தில் தங்குகிறார்கள். அப்ப என்ன நிகழப் போகிறது என்பதை இனி நாம் காண இருக்கிறோம். எனவே பாடல் என் வரிசையில 275வது பாடல். அருகில் திறக்க தாம் பாட அருகில் திறக்க தாம் பாட அடைக்க அவர் பாடிய எளிமை அடைக்க அவர் பாடிய எளிமை கருதி நம்பர் திருவுள்ளம் அறியாது அயர்ந்தேன் எனக்கவன்று நம்பர் திருவுள்ளம் அறியாது அயர்ந்தேன் எனக்கவன்று பெரிதும் அஞ்சி திருமடத்தில் ஒருவால் அணைந்து பேழ்கணித்து திருமடத்தில் ஒருவால் அணைந்து பேழ்கணித்து மருவும் உணர்வில் துயில் கொண்டார் வாய்மை திறம்ப வாகீசல். அந்த மறைக்காட்டில் இறைவருடைய ஆலயத்தில் கதவு அடைக்கப்பாடிய நிகழ்வு தொண்டர்கள் மகிழ்ந்த நிலையில் இல்லம் அவங்கவுங்க திருமடம் திரும்பி இருக்கிறாங்க. நாவுக்கரசருடைய நெஞ்சத்துக்குள்ள ஒரு வகையான ஒரு உணர்வு அவருக்கு மேலோங்குகிறது. என்ன காரணம் அப்படின்னா 10 பாட்டு பாடிய பிறகுதான் கதவு திறந்தது. ஆனால்
ஞானசம்பந்த பிள்ளையார் முதல் பாட்டு பாடும்போதுவே கதவு அடைக்கப்பட்டு விட்டதே. அப்படி என்றால் கதவு திறக்கவும் ஞானசம்பந்தர் தான் திருப்பதிகம் பாடியிருக்க வேண்டுமோ? நாம் ஞானசம்பந்த பெருந்தகை நம்மை பார்த்து, அப்பரே நீர் கதவு திறக்க பாடும் என்று சொன்ன உடனே, இல்லை சுவாமி, நான் பாடுவதை காட்டும் நீங்கள் பாடுவது தான் சால சிறந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்க வேண்டாமா? நம்மளை சொன்ன உடனே நம்ம சொல்ல ஒரு ஆர்வத்தில், சரி நம்ம என்ன சொன்னது அப்படி தானே சொன்னார், பாடிடுவோம் அப்படின்னு. ஒருவேளை அவர் என்ன கருதுறாருன்னா, நம்ம தன்முனைப்பால் இது அப்படி செய்துட்டோமோ. தன்முனைப்பு சிறிதும் இல்லாதவர் திருநாவுக்கரசர். ஆனால் அவர் உள்ளத்தில் என்ன நினைக்கிறது, இறைவன் அவர் தான் திறக்கணும்னு நினைத்திருப்பார் போலும், நாம் கொஞ்சம் அவசரப்பட்டு கதவு திறக்க பாடிட்டோம் போலும் அப்படின்னு. நம்பர் திருவுள்ளம் அறியாது அயர்ந்தேன். அப்போ நம்பருடைய திருவுள்ளத்தை நான் அறியாமல் விட்டுட்டனே. ஞானசம்பந்தர் சொன்னே நான் என்ன சொல்லியிருக்கணும், பெருமானே என்னை காட்டு நீங்கள் திறப்பது தான் பொருத்தமானது அப்படின்னு சொல்லியிருக்க வேண்டாமா என்று ஒருவாறு மனதுக்குள்ள ஒரு அயர்ச்சி ஏற்படுகிறது. நினைத்து பாருங்க, எந்த நிலையிலும் கலங்காதவர் அவர் தான் பாடியிருக்க. மலையே வந்து வீழினும் மனிதர்கள் நிலையில் நின்று கலங்குதிரேல். மதம் கொண்ட யானை வந்து நிற்கிறது கொல்வதற்காக. யானை நேருக்கு நேர் பார்க்கிறார். சுண்ணவன் சந்தன சாந்தும் சுடர்த்திங்கள் சூலா மணியும் வண்ண உரிவை உடையும் வளரும் பவல நிறமும் தின்னன் கெடில புனலும் உடையார் ஒருவர் தமர் நாம். என்னை யார் நினைச்சிட்டு இருக்கிற? அதிக வீரட்டானத்தில் இருக்கிற பெருமானின் அடியவன் நான் அப்படின்னு யானை கிட்ட நின்று கலங்காது நின்ற திருநாவுக்கரசு பெருமான் இந்த கதவு திறக்கிறதுக்கு நாம் அவசரப்பட்டு பாடிட்டோமோன்னு கலங்குறாராம். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஞானசம்பந்தர் செய்ய வேண்டிய பணியை நாம செய்துட்டோமோன்னு ஒரு கலக்கமா. அப்படின்னா யானையை கொண்டு அஞ்சாதவர் அன்பு நிலை கண்டு அஞ்சுகிறாருங்க. இதான் அஞ்சுவது அஞ்சாமை பேதமையினர் வள்ளுவர். அஞ்ச வேண்டியதுக்கு அஞ்சணும். அது எதுக்கெல்லாம் அஞ்சணுமோ அதுக்கு அவசியம் அஞ்சித்தான். நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன், எதற்கும் அஞ்ச மாட்டேன் என்பதெல்லாம் இல்லை. அஞ்சுவதற்கு அஞ்சித்தான் ஆகணும் என்பதுதான் பெருமக்கள் நமக்கு காட்டியிருக்கிற ஒரு நுட்பம். அதனால இப்ப அந்த அன்பு நிலை கண்டு அஞ்சுகிறார் நம்முடைய திருநாவுக்கரசு பெருமான். எனவே ஒரு கலக்கம், ஒரு அயர்ச்சி, திருவுள்ளம் அறியாது செய்து விட்டோமோ அப்படின்னு அப்படியே கொஞ்சம் சோர்ந்து நிற்கிறார். அதனால என்ன பண்ணாராம், கவன்று கவன்று அப்படின்னார். கவன்றுனா தளர்தல்னு ஒரு பொருள், விரும்புதல்னு ஒரு பொருள் இருக்குது. ஆனால் இந்த இடத்துக்கு தளர்ந்து பெரிதும் அஞ்சு. அவருக்கு யார்கிட்டையும் பேச தோணலை. தொண்டர்கள்லாம் நிறைந்திருக்கிறார்கள். எல்லாரும் இன்னைக்கு என்ன அற்புதம் பார்த்தீங்களா, கதவை திறந்தாச்சு, கதவு சாத்தியாச்சு, இப்படிலாம் பெருமக்கள் பண்ணி அப்படின்னு அடியார்கள் மகிழ்ச்சியோடு ஆங்காங்கு அளவலாவி கொண்டு இருக்கிற அந்த கூட்டத்தில் ஒருத்தட்டையும் பேசாம ஒருவாறு ஒதுங்கி போய், அதான் அங்க சொல்றார், பெரிதும் அஞ்சி திருமடத்தில் ஒருவால் அணைந்து. நம்ம திருவுள்ளம் கேட்டிருக்கணும், திருவுள்ளம் அறிந்திருக்கணும் அப்படின்னு ஒருவாறு நினைந்து கொண்டு பேழ்கணித்து. பேழ்கணித்து அப்படின்னா கண் மூடிக்கொண்டு உறக்கம் என்பது இல்லாமல் இருக்கிற ஒரு நிலை என்கிறார் உரையாசிரியர் சி.கே. செய்யா அவர்கள். பேழ்கணித்தல் என்பதற்கு தூங்குதல் என்பதை விடுத்துட்டு, ஆனால் அதே சமயத்தில் படுத்துக்கொண்டு கண்ணை மூடிக்கொண்டு அப்படியே நடந்த நிகழ்வுகளை நினைந்து கொண்டு நிற்றலுக்கு பேழ்கணித்தல் என்று பெயர். அப்படியே அதை நினச்சிக்கிட்டே படுத்திருக்கிறாராம். நாம் பெருமானுடைய கருத்தை அறியல, அவசரப்பட்டு விட்டோம், இது ஞானசம்பந்தர் தான் பாடியிருக்க வேண்டும் என்று பலவாறு கருதி பேழ்கணித்து என்ன செய்தார், மருவும் உணர்வினி துயில் கொண்டார். ஒருவார் மருவுதல் திருவுள்ளம் அறியாதிருந்த ஒரு மயக்க நிலை. இது பெருமான் திருவுள்ளந்தான்
அப்படின்னு அவரால் உறுதியாக எடுத்துக்கொள்ள முடியல. திருஞான சம்பந்தருக்கான இடத்தை நாம் எடுத்துக்கொண்டோமோ? அவருக்கெல்லான இடம் இல்லை. அவர் தான் ஏன் பாடவே சொன்னார். இருந்தாலும் நாம் சொல்லியிருக்கணும், இல்லை சுவாமி நீங்கள் தான் பாடணும், நீங்கள் தான் பாடணும் அப்படின்னு சொல்லி. இவர் மறுத்து பேசி பழக்கம் இல்லைங்க. அவர் சொன்னால் சரின்றுவார். ஆனால் இன்னைக்கு ஏனோ இது திருவுள்ளம் அறியாது நம்ம இப்படி நின்றுட்டோமேன்னு கொஞ்சம் கலங்கி நிற்கிறார். அந்த கலக்கத்தில் அப்படியே கண்ணை மூடிட்டார். அப்படியே உறங்குவது போல படுத்து கிடக்கிறார். அவர் கண்ணை மூடி ஓய்வெடுக்க போயிட்டா திருநாவுக்கரசு பெருமான் ஓய்வெடுத்து கொண்டு இருக்கிறார். யாரும் போய் அவரை தொல்லை பண்ணாதீங்கன்னு விலகி போயிடுவாங்களா இல்லையா? நாமளே இருக்கிறோம், கொஞ்சம் மனசு சரியில்லைன்னு என்ன பண்ணுவோம், உட்கார்ந்து இருந்தாவோ போன வந்தோ யாராவது கூட்டி ஏதோ ஒன்று பேசிகிட்டே இருப்பாங்க. பேசாமல் போய் பெட்டில் படுத்துக்கிட்டா ஒருத்தரும் கூப்பிட மாட்டாங்க. ஏன்? அவர் ஏதோ தூங்கிட்டு இருப்பார், நம்ம தூங்கியிருக்க மாட்டோம். கணக்கு அப்படியே மனசில் ஏதோ ஒன்று நினச்சிட்டு படுத்துருப்போம். மற்றவர் பார்வைக்கு உறங்குவது போல, ஆனால் நம் நினைவு உறங்காமல் இருக்கும். அது மாதிரி திருநாவுக்கரசு பெருமான் ஒருவாறு ஒதுங்கி அப்படியே திருவருள் திறத்தை நினைந்து படுத்து கொண்டே இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது. அது என்ன அப்படின்னு சொல்றார். மண்ணும் செல்வ மறைக்காட்டு மணியின் பாதம் மனத்தின் கண் உன்னி துயிலும் பொழுதின் கண் உமையோர் பாகம் உடையவர்தாம் பொன்னின் மேனி வெந்நீர் புனைந்த கோலம் பொலிவினோடு, பொன்னின் மேனி வெந்நீர் புனைந்த கோல பொலிவினோடு துன்னி அவர்க்கு வாய்மூரில் இருப்போம் தொடர்ந்து வா என்றார். அப்படியே திருவருளை நினைத்து மறைக்காட்டு மணாளருடைய திருவடியை நினைந்து உறங்குகிறார். அதான் சொல். மண்ணும் செல்வ மறைக்காட்டு மணியின் மலர்பாதம் மனத்தின்கண் உன்னி, மனத்துக்குள்ள பெருமானை நினைச்சுக்கிட்டே இருக்கிறார். இதே தான் நமக்கு ஒரு சும்மா குறிப்புக்கு சொல்லணும்னா, வீரட்டானத்துக்கு வந்த நம்பி ஆரூர பெருமான் உள்ள போகல. ஏன்? திருநாவுக்கரசு பெருமான் கைத்தொண்டு செய்த தலத்தை கால் கொண்டு மிதிப்பதா, உள்ள வரமாட்டேன் அப்படின்னு வெளியே படுத்துட்டார். சித்தவடம் மடம்ங்கிற இடத்துல அப்படி படுத்திருக்கும் போது தூங்கிடல. என்ன நினைக்கிறாரா? வீரட்டானத்து இறைவர் தாழ் மனத்து உன்னி, பெருமானே உன்னை பார்க்கலான்னு வந்தேன், ஆனால் எங்கள் நாவுக்கரசு கைத்தொண்டு செய்த தலத்தை என்னால் மிதிக்க முடியல, வர முடியல, சிவசிவா சிவசிவா அப்படின்னு வீரட்டானத்து பெருமான் திருவடியை நினச்சிக்கிட்டே படுத்திருக்கிறாரு நம்பி ஆரூரர். அப்போ தான் கொஞ்சம் நேரத்தில் வயதான கோலத்தில் ஒருத்தர் வந்தார், காலை நீட்டினார், தலை மேலே வச்சார். கொஞ்ச நேரம் கழித்து பார்க்குறாரு, பெரியவரே உமது கால்கள் இரண்டும் முடி மீது படுகின்றன. அப்படியா? ஐயோ சிவசிவா, சரி சரி, திசை அறியா வகை செய்தியினுடைய மூப்புக்கான் அப்படின்னார். சரி சரி நீங்கள் இப்படியே படுத்துருங்க, நான் அங்கே போய் படுத்துக்கன்னு இவர் எழுந்து போய் வேறொரு இடத்துல உறங்க போனார். அங்கும் அவர் கால் நீட்ட. அப்போ தான் சொன்னார், யார் யா நீ? பலகாலும் மிதித்தனை, நீ யார் அப்படின்னார். கங்கையை மறைத்து கொண்டு வந்த பெருமான் என்னை அறிந்திலையோ அப்படின்னு கறந்தாராம். கங்கையை கறந்தார் அப்படின்னார். அவர் வந்து தோற்றத்தை காட்டியவர் தன் தோற்றத்தை மறைத்து கொண்டு என்னை அறிந்திலையோ அப்படின்னார். அப்பதான் தம்மானை அறியாத சாதியார் உலரே என்று ஒரு திருப்பதிகத்தை விண்ணப்பிக்கிறார். அப்ப இறைவன் திருவடியே நினைந்து கொண்டிருந்திருக்கு, அவரே வந்துட்டார் இல்லைங்க. அதே மாதிரி இப்போ மறைக்காட்டு மணாளரை அப்பர் பெருமான் மனதில் நினைந்து கொண்டே, பெருமானே தங்கள் திருவுள்ளம் அறியாது நான் செய்துட்டேன், தங்கள் திருவுள்ளம் அறியாது செய்துட்டேன் அப்படின்னு அவரையே நினைந்து கொண்டு இருக்கிறாராம். அப்படி நினைந்து கொண்டிருந்த அவருக்கு அந்த உறங்குகிற பொழுது உன்னி துயிலும் பொழுது, நீங்கள் இந்த இடத்துக்கு துயில் அப்படின்னா நாம தூங்குற தூக்கத்தை நினைச்சிடக்கூடாது, மறந்துடாதீங்க. நாம் தூங்குற தூக்கத்துக்கு சித்தாந்தத்தில் புருவ மத்தியிலிருந்து உயிர் கீழே இறங்கி வருவது தூக்கம். நமக்கு கேவல சாக்கிரம் என்று பெயர், நமக்கு கேவல சொப்பனம் என்று பெயர். நமக்கு ஏன்? கருவிகளோடு கூடியிருக்கிற நாம் அந்த கருவிகளை விட்டு நீங்குகிற நிலை, அதுக்கு பேர் கீழாலவத்தைன்னு பேர். நம்முடைய
அருள் பெற்றிருக்கின்ற ஞானிகளுக்கு இந்த அவத்தை நிகழாது. அவங்களுக்கு 2 அவத்தை தான் உண்டு. ஒன்று மத்தியால் அவத்தை, இன்னொன்று மேலால் அவத்தை. அதாவது துரியாதீதம் என்கிற நின்மல அவத்தை தான். புருவ மத்தியில் இருக்கிற உயிர் உச்சி பகுதியை கடந்து துவாதசாந்த பெருவழியில போய் அது உச்சியில போய் நிற்கும், அல்லது புருவ மத்தியிலே நின்றுடும். அவங்களுக்கு உறக்கம் என்பது கூட புருவ மத்தியில தான் உறக்கமே ஒழிய நம்மளை போல மூலாதாரத்தில் போய் தங்கி உறங்குற உறக்கம் இல்லை. ஏன், மூலாதாரத்தில் தங்கி உறங்குனா என்ன நடந்தாலும் நமக்கு தெரியாது. ஆனால் அவர்களுக்கு இறைவன் உணர்த்துவது தெரிகிறது அல்லவா. நம்முடைய நம்பி ஆரூரர் இங்கே அப்படியே கண்டியூர் வணங்கிட்டு பக்கத்தில் ஆலம்பொழில் போனார். இரவு நேரம் படுத்துறார். படுத்த உடனே பெருமான் தோன்றினாரு. எப்பா மழவாடிக்கு மறந்துட்டியா வர்றதுக்கு அப்படின்னாரு. உறங்க போனவரை மறந்துட்டியா மழவாடி வருவதற்கு அப்படின்னாரு. எழுந்து ஓடுறாரு. சாமி உன்னை நான் மறப்பனா அப்படின்னு. ஞானசம்பந்த பெருந்தகை ஆலங்காட்டுக்கு வந்துட்டாரு. காரைக்கால் அம்மை தலையால் நடந்த தலம் அல்லவா, அது கொண்டு காலில் மிதிக்கலாமா அப்படின்னு ஊருக்குள்ள வரமாட்டேன். ஆலங்காட்டுக்குள்ள வரல, பழையனூர்ல ஒரு மடத்தில் தங்கிட்டார். இரவு நேரம் ஒரு 12 மணி இருக்கும். சாமி வரார். யாரு, ஆலங்காட்டு பெருமான் வந்து சொல்றாரு, என்ன பாட மறந்தனையோ அப்படின்னாரு. அப்பதான் ஞானசம்பந்தன் இரவு 12 மணிக்கு துஞ்ச வருவார் ஒருவர். அப்ப அந்த சாமி பாட்டு கேட்கறது எவ்வளவு விருப்பம் பாருங்க. அதுவும் எப்படி இரவு நேரத்தில் சரிங்களா, நள்ளிரவு நேரத்தில் பாட மறந்துட்டியா நீ அப்படின்னாரு. அப்பவே பாடிட்டார். நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் இரவுல பாடினதான் ஆலங்காட்டு திருப்பதிகம். அது மாதிரி இங்கிருந்து ஆலம்பூர்லேருந்து ஓடினார். ஓடி போய் பொன்னார் மேனியனேன்னு பதிகம் பாடி உன்னை மறப்பனா நான் அப்படின்னு பாடினார் நம்பி ஆரூரர். இப்படி நம் பெருமக்கள் வரலாற்றில் அவங்க உறங்கும் போது உணர்த்தப்படுகிற குறிப்பு காட்டப்படுகிறது. அங்கெல்லாம் நமக்கு உறங்குவது போன்ற உறக்கம் அல்ல. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். நமக்கு உறக்கம் உயிர் உணர்வு மூலாதாரத்தில் வந்து தங்குவது, அது கீழாலவத்தை. திருப்பி மேலே ஏறி வரும். புருவ மத்திக்கு வந்துருச்சுன்னா அது மேலாலவத்தை. எனவே நமக்கு கீழே இறங்குவது, மேலே ஏறுவது, கருவிகளோடு கூடுவது, கருவிகளை விட்டு நீங்குவது, இதுதான் நமக்கு ஏற்படுகிற அவத்தை. ஆனால் ஞானிகளுக்கு இந்த கருவி கூடுவதும் இல்லை குறைவதும் இல்லை, மத்தியால புருவ மத்தியிலேயே தங்கிரும். அவங்களுக்கு அங்கேயே 5 அவத்தையும் நிகழும். மத்தியால் அவத்தையிலேயே சாக்கர சொப்பன சுடுத்தி துரியம் துரியாதீதம் என்கிற அவத்தைகள் நிகழும். அதற்கு மேல அவங்களுக்கு புருவ மத்தியிலிருந்து மேல வேணா போகும். அதுதான் அவங்களுக்கு சொல்லப்படுகிற குறிப்பு. அப்ப திருநாவுக்கரசு பெருமான் படுத்து கிடக்கும்போது அப்படியே பெருமான் திருவடியே நினைச்சுக்கிட்டு துயில்கிறார்னு என்ன அர்த்தம், அவர் மத்தியால் அவத்தில் இருந்து கொண்டு பெருமானுடைய திருவடியை நினைந்து கொண்டே இருக்கிறார். இப்ப சாமி வந்துட்டார். வந்து உணர்த்துறார். என்னன்னு, அவருடைய பொன்னார் மேனி என்கிற நிறத்தை காட்டினாராம். மேனியை காட்டுறார் பாருங்க. உண்ணி துயிலும் பொழுதின் கண் உமையோர் பாகம் உடையவர் தாம். அம்மையை ஒரு பாகமாக உடைய அந்த பெருமான் பொன்னின் மேனி வெந்நீரு புனைந்த கோலம். அப்படியே பொன்னார் மேனி, அதில் அப்படியே வெள்ளை வெளேறு திருநீர் பூசிய கோலமா அப்படி திருமேனியை காட்டி திருநீற்று கோலத்தோடு அப்படியே முன் வந்து நின்னாராம். அப்படி பொலிவினோடு துன்னி பக்கத்தில் வந்து அவருடைய உணர்வில் அருகிலே வந்து நின்று அவர் கூப்பிடுறாரு. நான் வாய்மூரில் இருக்கிறேன் வா அப்படின்னு கூப்பிட்டாராம். திருநாவுக்கரசு பெருமானை பெருமான் கூப்பிடுறார். வாய்மூரில் இருப்போம் தொடரவா, நான் முன்னாடி போற பின்னாடி வா அப்படின்னாராம். இவர் விழித்து பார்க்கும்போது திருமேனியினுடைய வடிவம் அவருக்கு அப்படியே தெரிகிறது. அப்படி கண்ணை மூடி உறங்குவது போல படுத்து கிடக்கிறார். அந்த வடிவம் தெரிந்தது. பொன்னார் மேனி திருநீற்று கோலம் தெரிந்தது. வாய்மூரில் நாம் இருப்போம் தொடர்ந்து வா அப்படின்னு அழைக்கிறார். கண் விழித்து பார்த்தபோது அந்த வடிவம் நேரே நிற்கிது. இவர் ஒன்றும் பேசவே இல்லை. அந்த வடிவத்தை பார்த்தாரு, எழுந்தாரு. அப்படியே அந்த வடிவத்தை தொடர்ந்து போயிட்டே இருந்தார். இதுதான் இங்கே நடக்கக்கூடிய நிகழ்வு சொல்றார். எனவே வாய்மூரில் இருப்போம் தொடர வா என்று பெருமான் அவரை அழைத்தார். இப்போ என்ன நினைத்தாராம், போதம் நிகழ வா என்று போனார் என்கொல் என்று
போதம் நிகழ வா என்று போனார் என்கொல் எனப்பாடி ஈதியம் பெருமான் அருளாகில் யானும் போவேன் என்று எழுந்து வேதவனத்தை புறக்கிட்டு விரைந்து போக அவர் முன்னே ஆதிமூர்த்தி முன் காட்டும் அவ்வேடத்தால் எழுந்து அருள. இங்க சொன்னாரு, நம்முடைய பெருமான் தன்னுடைய பொன்னார் மேனி என்கிற வடிவத்தை காட்டி வாய்மூரில் இருக்கிறோம் வா அப்படின்னு கூப்பிடுறார். அப்படி கூப்பிடுகிற அந்த தோற்றத்தை கண்டு இவர் என்ன பண்ணாரு, வேகமாக அந்த எழுந்து தொடர்கிறாராம். அது ஒரு சொல்லாட்சி பயன்படுத்துறார் பாருங்க. போதம் நிகழ, போதம் நிகழ அப்படின்னா என்ன அர்த்தம்? போதம்னா அறிவு. இங்கே உறங்கும் போது சித்தாந்த கூற்றுப்படி நமக்கு கனவு நிலை தான். அங்கே ஞானேந்திரியம் கண்ணேந்திரியம் என்கிற 10 இந்திரியங்கள் செயல்படாது. கனவுக்கு போச்சுன்னா அங்கே 35, இங்கே இருக்கும்போது 35 கருவி, இங்கே வரும்போது 25 கருவி. நமக்கெல்லாம் கனவு என்பது உயிர் உணர்வு கண்டத்தில் நிற்கும் போது, அதுக்கப்புறம் தூக்கம் வரும்போது நெஞ்சுக்கு வந்துடும். இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்த தூக்கம் வந்துச்சுன்னா நாபிக்கு போயிடும். பிணம்போல் கிடத்தல் என்பது மூலாதாரத்துக்கு போச்சுன்னா. அதனால பட்டினத்தடிகள் பாடுவார், நாய் போல் திரிந்து பிணம்போல் கிடந்தும்பர். கிடக்கும்போது பிணம்போல் கிடப்போங்கிறார். அப்ப அந்த கிடத்தல் அப்படின்னா செத்துப்போன பிணம் போல உயிர் என்பது உடம்பின் தொடர்பை விட்டுட்டு மொத்தமா ஓய்வுக்கு போயிடும். இது நமக்கு, இது இறங்கி ஏறவங்களுக்கு தானே. இவருக்கு அது இல்லை, இங்கேயே நிகழ்வது தான். எனவே இங்க இருந்து பெருமான் தன் வடிவத்தை காட்டி வாய்மூரில் இருக்கிறோம் வா அப்படின்னார். கண்ணை விழிச்சு பார்த்தா முன்ன நிக்குது வடிவம், பெருமான் அழைக்கிறார் அப்படின்ற நிலை. அப்ப போதம் நிகழ, முன்ன இருந்த நிலையில இப்ப அறிவு விளங்கி தோன்ற இறைவன் திருமேனியை பார்க்கிறார், வடிவத்தை பார்க்கிறார். ஏதோ கனவுல பார்த்துட்டு போனார் நினைச்சிடாதீங்க. அவருக்கு முன்னையே அந்த வடிவம் நிற்குது. எதுக்கால? அப்படி பார்த்த உடனே இறைவன் வா என்று அழைத்த அந்த நிலையை கண்டு நம்முடைய நாவுக்கரசு பெருந்தகை அப்படியே அந்த தோற்றத்தை கண்ட மாத்திரத்தில் என்ன பண்றார் பாருங்க. போதம் நிகழ வா என்று போனார் அது என்கோலோ. இது பதிகத்தில் வைத்து பாடுறார். ஆக அது என்கொல் என பாடி ஈதியம் பெருமான் அருளாகில் யானும் போவேன் என்று எழுந்து வேதவனத்தை புறகிட்டு, அங்கிருந்து புறப்பட்டுட்டார். வேகமா புறப்பட்டு வாய்மூரை நோக்கி போறார். அப்படி புறகிட்டு விரைந்து போக அவர் முன்னே ஆதிமூர்த்தி, எல்லாத்துக்கும் முன்னிருக்கின்ற பெருமான் ஆதிமூர்த்தி முன் காட்டும் அவ்வேடத்தால் எழுந்தருள. இது எது போலன்னு கேட்டா, இந்த குழந்தைகள் நடைப்பயிற்சி பழகும் போது அம்மா முன்னிட்டு இங்க வா இங்க வா வா வான்னு கூப்பிடும். இந்த குழந்தை அம்மாவை பிடிக்கிறதுக்கே ஓடும் பாருங்க. அந்த மாதிரி பெருமான் வா வா வான்னாரு. அப்படியே பெருமானை பார்த்துட்டு வெளியே போறாரு. யார்கிட்ட சொல்லல, ஞான சம்பந்தரும் சொல்லவே இல்லை. இது வரைக்கும் 2 பேரும் சேர்ந்து தானே தலப்பயணம் மேற்கொண்டு வந்தார்கள். எங்க போறந்தாலும் அப்படி சொல்லிட்டு போவார், சுவாமி அடியேன் முன்னே செல்லுகிறேன், நீங்க பின்ன வாங்கன்னு போவாரு. அப்படி போறவர் இப்ப ஒண்ணுமே சொல்லல. இவர் எழுந்தாரு, வேடத்தை பார்த்தோன்னே கூப்பிட்டாரு, கிளம்பிட்டார், பின்னாடியே போறார். இதை தொண்டர்கள் பார்த்தாங்க. ஞானசம்பந்த பெருமான்கிட்ட சொன்ன உடனே திருஞான சம்பந்தம் என்ன செய்தார், என்ன அப்பர் புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறாரா, சொல்லாம போக மாட்டாரே, சரி என்ன தெரியல, நாம பின்னாடி போகலான்னு அவரு இப்ப பின்னாடியே வர்றார். இப்படியே இவர் போகும்போதே ஒரு பதிகத்தை பாடிக்கிட்டே போறார். எங்க மறைக்காட்டிலிருந்து திருவாய்மூர் போற வரைக்கும் இவர் பதிகம் பாடிக்கிட்டே போறார். அதுல முதல் பாட்டில் சொல்றாரு, எங்கே என்னை இருந்து இடம் தேடிக்கொண்டு. நான் எங்க இருந்தனோ அங்க அவர் வந்தார். எங்கே என்னை இருந்திடம் தேடிக்கொண்டு அங்கே வந்து அடையாளம் அருளினான். அப்ப சிவபெருமானுக்குரிய அடையாளம் எதுவோ அதை காட்டினார். பொன்னார் மேனி அவனுக்கு அடையாளம், கண்டம் கருத்திருப்பது அவனுக்குடைய அடையாளம், திருநீற்று கோலம் அவனுடைய அடையாளம். இப்படி தன் வடிவத்தை காட்டி அடையாளத்தையும் காட்டினாராம். எனவே தேடிக்கொண்டு அங்கே வந்து அடையாளம் அருளினார்.
அப்படியே வாய்மூருக்கு பக்கமாக வந்துட்டு இந்த பாட்டு பாடிக்கிட்டே வராரு, வாய்மூரை நெருங்கி வந்துட்டே இருக்கிறார். அப்படியே நெருங்க நெருங்க திருவாய்மூர் எப்படி இருக்கிறான், தென்னை மரங்கள் நிறைந்த சோலையாக இருக்கிற. தெங்கே தோன்றும் திருவாய்மூர் செல்வானார் அங்கே வா, எங்க அங்க வா அப்படின்னு போனார். அது எங்கோலோ, எதுக்கு வர சொன்னார்னே தெரியலையே. அதான் அது போனார், அது எங்கோலோ, எனக்கு ஒன்றும் புரியல. அவர் வானாரு, புறப்பட்டேன். இதுதான் குறிப்புங்க. முதல் பாட்டில் இந்த குறிப்பை வைத்து கொண்டு தான் அவரை பெருமானை தொடர்ந்து போறார். ரெண்டாவது பாட்டில் அந்த குறிப்பை அவர் சொல்றார். மண்ணு மறை மாமறை காட்டு மணாலர் உன்னி உன்னி உறங்குகின்றேனுக்கு. நான் மறைக்காட்டு மணாளனுடைய திருவடிய நினைந்து நினைந்து அப்படியே உறங்கி கொண்டிருந்த எனக்கு தன்னை வாய்மூர் தலைவனார், திருவாய்மூலுக்கு கூடிய தலைவன் ஆம் ஆறு சொல்லி, எனவே தலைவன் ஆமா சொல்லி என்னை வா. எவ்வளவு பெரிய அகச்சான்று பாருங்க. சிவபெருமான் இவரை கூப்பிட்டாருன்னு சேக்கிழார் பதிவு செய்கிறார். ஆனா அந்த குறிப்பு அப்பரே பதிவு செய்கிறார். வாய்மூருக்கு வா என்று போனார், அது எங்கோலோ, மறைக்காட்டு மலானருடைய திருவடியை உன்னி உன்னி உறங்குகின்றேனுக்கு வாய்மூர் தலைவனார் என்னை வா என்று போனார், அது எங்கோலோ. அப்படியே பாடிக்கிட்டே கண்ணுல கண்ணீர் விட்டு கொண்டே ஓடுறார் பின்னாடி. ஏங்க, ஒரு குழந்தை தாய் பின்னாடி தொடர்வது போல சிவபெருமான் கூப்பிட்டா ஓடாம இருப்பாரா என்ன? கூப்பிடுறது பெருமான் ஆயிட்டே, வா வா அப்படின்னா தான் வந்துட்டேன் வந்துட்டேன் ஓடுறார். அப்படியே ஓடுனாரு. ஒரு குறிப்பிட்ட தூரம் போச்சு, திருவாய்மூர் தலம் வந்து விட்டது. ஆனால் பெருமான் தன்னுடைய வடிவத்தை மறைத்து கொண்டார். இப்ப திகைத்து போயிட்டார். திரும்பி திரும்பி பார்க்கிறார், எங்கேயா பெருமானை காணலை பெருமானை காணலை அப்படிங்கும்போது பக்கத்தில் ஒருத்தர் வந்து நிற்கிறார். யாரு? ஞானசம்பந்த பெருமான். அப்பரே, என்ன இங்கே வந்துட்டீங்க? சிவசிவா சிவசிவா, நீங்கள் எப்போ வந்தீங்க? நீங்கள் வரும்போதே பின்னாடியே வந்துட்டேன். ஏன் வந்தீங்கன்னு? இல்லை, பெருமான் வடிவத்தை காட்டி வான்னு கூப்பிட்டாரு, அதனால தான் வந்தேன். இந்த சாமி வடிவத்தை வேற மறைச்சிட்டார். இப்போ அது என்ன பண்ணாரு, பாட்டில் வச்சார். பெருமானே, உன்னை கேட்டுக்கிறேன், என்ன தெரியுமா, என்னை காட்டிலும் உரைப்புடையவர் இவர், புரியுதா? நீ எனக்கு உன்னை காட்டினாலும் பரவாயில்ல, அவருக்கு காட்டியா அவன் கோலத்தை? நாம் இப்படி கேட்போமா என்ன? இதாங்க ஒருவர் மீது ஒருவர் கொண்டு இருக்கக்கூடிய அன்புன்னு பேர். அந்த பதிகத்தில் பதிவு செய்கிறார். அதாவது, பாடி பெற்ற பரிசில் பழங்காசு வாடி வாட்டம் தவிப்பார் அவரை போல் தேடிக்கொண்டு திருவாய்மூர்க்கே என ஓடி போந்து இங்கு ஒளிந்தவாறு எங்கோலோ. ஏயா, திருவீழிமலையில பாடி பாடி காசு கொடுத்த சாமி நீ, இப்ப திருவாய்மூருக்கு வான்னு சொல்லி போட்டுப்படி மறைஞ்சு போயிட்டியே, எங்க போன அப்படின்னு கேட்டார். சாமி இந்த பாட்டு வரைக்கும், இது 7வது பாட்டுங்க அந்த பதிகத்தில். இப்போ 8வது பாட்டு பாடும்போது ஞானசம்பந்தர் பக்கத்தில் நிற்கிறார். இப்போ கேட்குறாரு சாமி கிட்ட, திறக்க பாடிய எண்ணினும், திறக்க எது கதவு திறக்க, கதவு திறக்க, அதாவது திறக்க பாடிய எண்ணினும் செந்தமிழ் உரைப்பு பாடி அடைப்பித்தார் உன்னின்றார். இங்கே பாரு சுவாமி, அந்த மறைக்காட்டில் கதவு திறக்க பாடியது அடியவன், ஆனால் அந்த கதவு அடைக்க பாடியவர் இங்கே பக்கத்தில் நிற்கிறார். இங்கே உன்னின்றார், பக்கத்தில் நிற்கிறார். உன்னின்றார் அப்படின்னு அர்த்தம், தூரத்திலையும் இல்லை பக்கத்திலும் இல்லை, நடுவில் நிற்கிறார்னு அர்த்தம். இது நீங்கள் இலக்கணத்தில் சுட்டு, அவர் அங்கே நிற்கிறாருன்னா தூரமாக நிற்கிறாரு, இங்கே நிற்கிறாருன்னா பக்கத்தில் நிற்கிறார். இந்த ரெண்டுக்கு நடுவில் நிற்கிறாரா. உன்னின்றார், அந்நின்றார்னா தூரம், இன்னின்றார்னா பக்கம், ரெண்டுக்கும் இல்ல, நடுவில் நிற்கிறார். அதனால உன்னின்றார். இந்த சொல்லாட்சி ரொம்ப அபூர்வமாக கையாளப்படுவது. ஏன்னா சுட்டுல ஆவும் ஈயும் பல இடங்களில் காட்டப்படும், உகரம் பெரும்பாலும் அதிகம் காட்டப்படுவதில்லை.
ஆனால் சில இடங்கள்ல உகரம் சுட்டி காட்டப்படும், அந்த இடத்துல இந்த இடம் ஒன்று. எனவே செந்தமிழ் பாடி உரைப்போடு பாடி கதவு அடைத்தவர் இதோ பக்கத்தில் நிற்கிறார். சொல்றாரு, மறைக்க வல்லரோ எனக்கு காட்டல, அவருக்கு மறைப்பியா ஐயா, நீ மறைக்காத, காட்டு அவருக்கு. மறைக்க வல்லரோ தம்மை திருவாய்மூர் பிறைகொள் செஞ்சடையார் இவர் பித்தரே. சாமியை பார்த்து சொல்றாருங்க, இவர் பித்தர், இப்படி பண்றாரு இந்த சாமி அப்படின்னு அப்பர் சுவாமிகள் இறைவன்கிட்ட அந்த பதிகத்தை பாடுகிறார். பாடி முடித்த உடனே பெருமான் என்ன பண்ணாரு, தன் கோலத்தை காட்டினார். காட்டிய போது ஞானசம்பந்தம் முதல் பார்க்கிறார். பார்த்துட்டு அப்பரே அங்க பாருங்க அப்படின்னாரு. இப்ப அவர் காட்ட இவர் காண்கிறாருங்க. இவர் கேட்கும்போது பெருமான் வடிவத்தை காட்டல. இப்ப ஞானசம்பந்தருக்கு காட்டுப்பா, எனக்கு காட்டினா பரவாயில்ல அப்படின்னு பாடி முடித்த உடனே பதிகம் நிறைவு பண்ணும்போது ஞானசம்பந்தருக்கு பெருமான் திருமேனி கோலத்தை காட்டிட்டார். கண்டவர் பார்த்துட்டு சொன்னாரு, சாமி அங்க பாருங்க பெருமாட்டியோட பெருமான் இருக்கிறாரு அப்படின்னு காட்டின உடனே இப்ப அப்பர் சுவாமிகள் பார்த்தார். இப்படி பார்க்கும்போது இதுல என்ன ஒரு குறிப்புன்னா, காட்டியவர் ஒரு பதிகம் பாடிக்கிட்டே காட்டினார், சும்மா காட்டல. பெருமான் கோலத்தை பார்த்தோன்னே ஒரு பாட்டு பாடிக்கிட்டே அங்கே பாருங்க பெருமான வாய்மூர் அடிகள்னு சொல்லி ஒரு திருப்பதிகத்தை பாடிக்கொண்டே காட்டுகிறார் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான். அவர் எப்படி பாடுகிறார், தளர் இல வளர் என உமை பாட, அவருடைய பாட்டுங்க. தளர் இல வளர் என உமை பாட தாளம் இட ஒரு கடல் வீசி கிளர் இளமணி அரு வரை ஆத்தாடும் வேட கிரிமையார் விலர் இளமுலை அவர்க்கு அருள் நல்கி வெண்ணீரு அணிந்தது ஓர் சென்னியின் மேல் வளர் இள மதியோடு இவர் ஆனீர் வாய்மூர் அடிகள் வருவாரே. வாய்மூர் அடிகள் வருவாரே, சாமி வந்துட்டார் பாருங்க அப்படின்னா வருவாரேன்னு அவர் பாடினார். 10 பாட்டுமே அவர் காணீர் இவர் காணீர்னார். பக்கத்துல பார்க்கிறார், இவர் காணீர்னார். பார்த்த பிறகு அப்பர் சாமி சொன்னாங்க, பார்த்துட்டேன் சாமி. பார்த்துட்டேங்கிறது வெறும் வார்த்தையா சொல்லல, அவரும் பாட்டில் தான் சொன்னார். அவர் எப்படி சொன்னாரு அப்படின்னு கேட்டா, பாட அடியார் பரவ கண்டேன், பாட அடியார் பரவ கண்டேன், பத்தர் கணம் கண்டேன், மொய்த்த பூதம் ஆடல் முழவு அதிர கண்டேன், அங்கை அனல் கண்டேன், கங்கையாலை கோடல் அரவு ஆள் சடையில் கண்டேன், கொக்கின் இறகு கண்டேன், இதழ் கண்டேன், கொன்றை கண்டேன், வாடல் தலை ஒன்று கையில் கண்டேன், வாய்மூர் அடிகளை நான் கண்டவாறே. அவர் சொல்லாரு, இவர் காணீர் வாய்மூர் அடிகளாரே, இவர் காணீர் வாய்மூர் அடிகளாரேன்னு ஞானசம்பந்தர் காட்ட அப்பர் திருப்பி பாடுறாரு. எப்படி பாடுறாரு, நான் பெருமான கண்டேன், பாட்டு பூரா கண்டேனே பாட்டு. கொன்றை கண்டேன், மதியம் கண்டேன், சூலம் கண்டேன், கண்டம் கண்டேன், மாதொரு பாகம் கண்டேன், திருவடி கண்டேன், வாய்மூர் அடிகளை நான் கண்டவாறே. என்ன ஒரு பாட்டிலேயே அவங்க எப்படி பெருமானுடைய கருணை திறத்தை போற்றி இருக்கிறார்கள் என்பதை நாம் காண முடிகிறது. எனவே வாய்மூருக்கு பெருமான் வா என்று அழைத்தார், வடிவத்தை மறைத்து கொண்டார். பிறகு ஞானசம்பந்தர் வந்த பொழுது மறைத்த நிலையை சொன்ன நிலையில இறைவன் அவருக்காவது காட்டு என்று கேட்டபோது அவருக்கு காட்ட அவர் கண்டு பிறகு அப்பருக்கு காட்டுகிறார். அப்படி காட்டிய நிலையில பார்த்தார். இதன் வழியா என்ன சொல்லப்படுகிறது செய்தி, நமக்கு வேண்டிய குறிப்பு என்னன்னு கேட்டா, அங்க இவர் இரவு முழுக்க என்ன நினைச்சு படுத்திருந்தாரு, நம்பர் திருவுள்ளம் அறியாது அயர்ந்தேன். திருஞான சம்பந்தர் தான் கதவு திறக்க பாடி இருக்கணும், நாம பாடி இருக்க கூடாது அப்படின்னு தனக்குத்தானே சொல்லி கொண்டிருந்தார் அல்லவா. அதற்கு அப்படிலாம் இல்லப்பா, அவர் சொன்னதே நான் சொன்ன மாதிரி தான் அப்படின்னு உணர்த்தணும் இல்லையா அவருக்கு. அதனாலதான் முதல்ல அவருக்கு காட்டி, அவர் வழியா இவருக்கு காட்டி, நீ ஒன்றும் கலங்காத, எல்லாம் நம்முடைய கருணை தான் பெருமான் உணர்த்துறாராம். ஏன், எப்போதெல்லாம் தொண்டர்களுக்கு ஒரு கலக்கம் ஏற்படுகிறது, அந்த கலக்கத்தை தீர்க்க வேண்டியது நம்பனுடைய பொறுப்புங்க. அதனாலதான் மணிவாசகர் சொன்னார்,
கலங்கினேன் கலங்காமலே வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே. மலங்கினேன் கண்ணின் நீரை மாற்றி மலங்கெடுத்த பெருந்துரை. விளங்கினேன் வினைக்கேடரேன் இனி விளைவது ஒன்றும் அறிந்திலேன். இலங்குகின்ற நின் சேவடிகள் இரண்டும் வைப்பிடம் இன்றியே கலங்கினேன் அப்படின்னாரு. ஏப்பா கலங்கிட்ட, இதான் வந்துட்டேன்னு வந்துட்டாரான். கலங்கினேன் கலங்காமலே வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே. அப்ப தொண்டர்களுக்கு ஒரு ஏற்படுகிற அந்த மயக்கத்தை கலக்கத்தை தீர்க்க வேண்டிய பொறுப்பு பெருமானுடைய. அதான் தீர்த்து தீர்த்து என்று சொன்னால் நமக்கு நம்முடைய பெருமக்களுடைய வாக்கில் திருத்தி திருத்தி வந்து என் சிந்தை இடம்கொள் கையிலாயா, சுந்தரமூர்த்தி சாமி தேவார். திருத்தி திருத்தி என் அறிவை திருத்து. அதைத்தான் இவரும் சொன்னார். ஊன் புக்கு கருணையினால் ஆண்டு கொண்ட திருத்துருத்தி மேயான். அவர் என்ன பண்ணாரு? உருத்தெரியா காலத்தே உள்புகுந்து உளமன்னி கருத்திருத்தி, கருத்து திருத்தி என்னை ஆண்டு கொண்ட திருத்துருத்தி மேயானை தித்திக்கும் சிவபதத்தை அறுத்தியினால் நாயடியேன் அணிகொள் தில்லை கண்டேனே. அவர் தில்லையில பார்த்தேயா, என் அறிவை திருத்தினவரை அங்க பார்த்தேன் அப்படிங்கிறார். எவ்வளோ பெரிய ஒரு குறிப்பு நமக்கு பெருமக்கள் வழங்குகிறார்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்கணும். அதனால இந்த செய்திகள் இங்கே அப்படியே நீ வரக்கூடிய இடங்கள்ல அதை அப்படியே காட்ட போற. ஏன் விரிவு அவருடைய புராணத்தில் கொஞ்சம் இருக்குது. ஏன் வாய்மூர் வரலாற்றை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஞானசம்பந்தர் வரலாற்றில் கொஞ்சம் பகுதி இருக்குது. இப்போ ரெண்டுக்குமான செய்தி இங்கே கொஞ்சம் தான் சொல்கிறார். இங்கே இந்த பாட்டில் நம்ம பார்த்தோம் பாருங்க. இப்போ இங்கே வந்துருங்க. அந்த பெருமான் போதம் நிகழ வாயென்று போனார் என்கொலோ என பாடி ஈதியம் அருளாகில் போவேன் அப்படின்னு சொல்லி வந்துட்டார். வந்த நிலையில ஆதிமூர்த்தி முன்பு காட்டும் அவ்வேடத்தால் எழுந்தருள, வடிவத்தை காட்டி வானு கூட்டிட்டு போக இவர் பின்னாடியே போனார் அல்லவா. சொல்றார். சீரார் பதியின் நின்று எழுந்து செல்லும் நாவுக்கரசர் ஆரா அன்பின் ஆரமுதம் உண்ண எய்தா வாரே போல் நீரா சடையார் எழுந்தருள நெடிது பின்பு செல்லும் அவர் போராளரை முன் தொடர்ந்து அணைய பெறுவார் எய்த பெற்றிலரால். பெருமான் வா என்று வடிவத்தை காட்டியவர் வடிவத்தை காட்டி வானு கூட்டிகிட்டே போனாரு, வடிவத்தை மறைத்து கொண்டார். எனவே சீரார் பதியினின்று எழுந்து செல்லும் திருநாவுக்கரசர், மறைக்காட்டிலிருந்து புறப்படுகிற திருநாவுக்கரசு பெருமான் ஆரா அன்பில் எவ்வளவு பருகினாலும் இன்னும் வேண்டும் என்கிற அன்புடைய நாவுக்கரசு பெருந்தகை அந்த பெருமானை நினைந்து கொண்டு வா வா என்று அழைத்த காரணத்தினால நீரா சடையார் எழுந்தருள. எழுந்தருளல் என்பதற்கு நீங்க நல்லா நினைவில் கொள்ளணும், ரெண்டுக்கும் ஒரே சொல்லுதான். சொரூபத்திலிருந்து வடிவம் தாங்கி வருவதும் எழுந்தருளல் தான், வடிவத்திலிருந்து சொரூபத்துக்கு போவதும் எழுந்தருள் தான். பெருமானுக்கு ரெண்டுமே எழுந்தருளல் தான். நாமெல்லாம் தான் மறைந்தருளினார், தோன்றினார் அப்புறம் மறைந்தருளினார். நீங்க மறைந்தருளினார்னு சொன்னீங்கன்னா அமங்கல வழக்கா போயிடும். சேக்கிழா பெருமான் மங்கள சொல்ல மட்டும்தான் இந்த நூலை பயன்படுத்தி இருக்கிறார். அப்ப நீங்க எழுந்தருளல் என்பதுக்கு நீங்க கவனமா பார்க்கணும். வடிவத்தோடு தோன்றுதலும் எழுந்தருளல், வடிவத்தை மறைத்து கொண்டு உண்மை நிலைக்கு செல்லுதலும் எழுந்தருளல். எனவே அவருக்கு ரெண்டுமே எழுந்தருளல் தான். அதனால இங்க சொன்னார் எழுந்தருள பின்பும் செல்லும் அவர். என்னாச்சு? அவரை காணல, காணாத போது திகைத்து நிற்கிறார். இதுக்குள்ள ஞானசம்பந்தர் வந்தாச்சு. சொல்றார். அன்னவண்ணம் எழுந்தருளி அனித்தே காட்சி கொடுப்பார் போல பொன்னின் கோயில் ஒன்று எதிரே காட்டி அதனுள் புக்கருள துண்ணு தொண்டர் அம்மருங்கு விரைந்து தொடர்ந்து பொந்தபடி மண்ணும் புகழி வள்ளலார் தாமும் கேட்டு வந்தணைந்தார். இவர் செல்வதை கேட்டு ஞானசம்பந்தரும் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தார். அப்படி வந்த நிலையில அழைத்து கொடு பொந்து அணியார் போல காட்டி மறைத்தார் என அயர்ந்து பிழைத்து செவ்வி அறியாதே திறப்பித்து பிழைத்து செவ்வி அறியாதே திறப்பித்தேனுக்கே அல்லால் உழைத்தார் ஒளித்தால் கதவும் உழைத்தால் ஒளித்தால் கதவும் தொண்டு உரைக்கப்பாடி அடைப்பித்து அழைத்த மொழியார் உப்பாலார் தாம் இங்கு எப்பால் மறைவது என். இந்த பாட்டில் பாருங்க,
பெருமான் வடிவம் காட்டி அழைத்து கொண்டு வந்தாரு. இப்போ காட்டி மறைச்சிட்டாரு. மறைத்த பிறகு சொல்றாரு, இப்பவும் சொல்றாரு, செவ்வி அறியாதே திறப்பித்தேனுக்கு, பக்குவம் இல்லாம கதவை திறந்த எனக்கு நீ மறைக்கிறது சரிதான், ஆனா அவருக்கு மறைக்கலாமாயா? ஏன், அவரு ஒரே பாட்டில் கதவை அடைச்சவராச்சே. அது சொல்றாரு பாருங்க. எனவே உழைத்தால், உழை அப்படின்னா பக்கம் தான், பக்கத்தில் இருக்கக்கூடிய அவர் உன்னை ஒரே பாட்டில் கதவு பாடி அடைத்தார். அவர் எங்க நிற்கிறார்? உப்பாளர். அப்பாலைக்கு அப்பாலாம் பாடுதுங்க நம்மானே. அப்பால்னா தூரத்துக்கு தூரம்னு அர்த்தம், இப்பால்னா பக்கத்துக்கு பக்கம்னு அர்த்தம். பக்கமா நிற்கிறேன். அப்ப என்ன, உப்பால் பக்கமும் இல்லை தூரம் இல்லை, நடுவில் நிற்கிறாராம். இப்பால் அப்பால் ரெண்டுக்கும் இல்லாம உப்பாலாம். எப்படி தேவாரத்தில் ஒரு சொல் பயன்படுத்தினாரோ, உன்னின்றார்னார், அது மாதிரி இங்க சொன்னார் உப்பாலார் தம். இங்கு அவருக்கு எப்படி நீ மறைக்கிறது அப்படின்னு பாட்டிலேயே கேட்டாராம். இந்த கருத்தை அவரை வைத்த உடனே இப்ப ஞானசம்பந்தருக்கு பெருமான் காட்டிட்டார். சொல்றார், மாட நீடு புகழி மன்னவர்க்கு மாலயனும் நேடி இன்னம் காணாதார் நேரே காட்சி கொடுத்து அருள ஆடல் கண்டு பணிந்து ஏத்தி அரசும் காண காட்டலும் பாட அடியார் என்று எடுத்து பரமர் தம்மை பாடினார். ஞானசம்பந்த பெருமானுக்கு பெருமான் காட்சியை கொடுக்க, காட்சியை கண்டவர் தளர் இலர் வளர் என்று உமை பாடங்கிற பதியத்தை பாட, வாய்மூர் அடிகள் வருவாரே என்று அவர் பாட, அப்படி பாடி இவருக்கு காட்டிய உடனே இவர் என்ன செய்தார்? பாட அடியார் பரவ கண்டேன் என்று பாடிட்டார். இப்போ இந்த இடத்துல ஒரு செய்தி ஏற்கனவே நான் சொன்னது தான், மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். இது பழைய செய்தி, புது செய்தியெல்லாம் இல்லை. சீர்காழி பதியில ஞானசம்பந்த பெருமான் அந்த முதல் பதிகம் பாடுறார். பாடுவதற்கு முன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணிக்குள்ள மூழ்கின சிவபாத இருதயர் மேலே ஏறி வந்தார். கையில் தங்க கிண்ணம் இருக்குது, பால் வேற ஒழுகி கொண்டு இருக்கிறது. பார்த்தாரு, யாரு கொடுத்த எச்சில் பாலை நீ உண்டது? இந்த பால் உனக்கு கொடுத்தது யார்? எனக்கு காட்டு அப்படின்னு பக்கத்தில் கிடந்த கோல் ஒன்று எடுத்து அடிக்கிற மாதிரி ஓங்கிட்டு நிற்கிறார். இப்படி கேட்ட உடனே அந்த குழந்தை என்ன செய்தாராம்? ஒரு காலை ஊன்றி கொண்டார், ஒரு காலை கொஞ்சம் அப்படி தூக்கி கொண்டார். அப்படியே சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், இவர் தான்பா அப்படின்னாராம். இவர் தான் காட்டின இடத்துல பார்த்தா அவருக்கு ஒன்றுமே தெரியல. இந்த காட்சியை நீங்கள் நல்லா நினைவில் வைத்துக் கொள்ளணும். சிவபாத இருதயர் பெரும் தவத்துக்குரியவர், அப்படிப்பட்ட தவம் உடையவர் இவரை பார்த்து கேட்கிறாரு, உனக்கு இந்த எச்சில் பால் கொடுத்தது யாருன்னு கேட்டார். அவர் சொன்னாரு, தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவென் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன் ஏருடைய மலரால் முனை நாள் பணிந்தேத்த பேருடைய பிரமாபுரமே பெம்மான் இவன் அப்படின்னு சுட்டுனாராம். அவர் கையை காட்டின இடத்துல அப்பா பார்த்தாரு, ஒண்ணுமே தெரியல அவருக்கு. ஏன், வெட்ட வெளிதான் தெரிஞ்சது அவருக்கு. இங்க அப்பர்கிட்ட காட்டாரு, அப்பரே அங்க பாருங்க அம்மையப்பர் அப்படின்னாரு. அம்மையப்பர் தெரிகிறார். என்னங்க இது? அப்ப இந்த இடத்துல ஏதோ ஒன்று உணர்த்துறாரு சேக்கிழார் பெருமான். என்ன உணர்த்துறாரு? ஞானம் உடையவர் ஞான சம்பந்தர். அப்ப ஞான சம்பந்தம் உடைய அவர் அம்மையப்பரை காட்டுறார். எங்க சீர்காழி குளத்துல காட்டும்போது தவம் உடையவர் தான் சிவபாத இருதயர், ஆனா ஞானம் உடையவர் அல்ல. எனவே ஞானம் இல்லாதனால அவர் பார்க்க முடியல. ஆனா இங்க அப்படி இல்லை, இவரும் ஞானம் உடையவர், அவரும் ஞானம் உடையவர். இந்த ஞானம் உடைய ஞான குழந்தை ஞானம் உடைய அப்பருக்கு காட்டுகிறாரு, அவர் கண்டுட்டாரு. அப்ப என்ன தெரிகிறது? நீங்க ஞானம் பெற்றா நீங்களும் காட்டலாம், ஆனா காண்பவருக்கு ஞானம் இருந்தா தான் காணலாம். இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? ஒருத்தரும் பார்க்க முடியாது. அப்ப இறை என்கிற பொருளை யார் காணலாம்? ஞானம் உடையவர் தான் காணலாம், வேற எந்த வகையாலும் காண. நீங்க மிகப்பெரிய தவம் பெற்றிருந்தாலும் கூட தவத்தின் பயன் என்பது ஞானம். தவம் நிறைவடைகிற பொழுது ஞானத்துல கொண்டு விட்டுடும், மறந்துடாதீங்க. முச்சை தவத்தால் ஞானம் நிகழும் என்றது என்பது சிவஞான போதும். அதுக்கு உரை சொன்ன வந்தாங்க, முற்பிறவிகளில் செய்யப்பட்ட தவத்தின் பயனாக ஆன்மாவுக்கு இப்பிறவி ஞானம் நிகழும். ஞானம் எப்போ வரும் அப்படின்னு கேட்டா, கடந்த காலங்களே நீங்க செய்து வைத்திருந்தீங்கன்னா இப்ப வரும்.
சார் அப்படி ஒன்றும் செஞ்சு வச்ச மாதிரி ஒன்றும் தெரியலையே, இப்போ செய்யுங்க, நாளைக்கு வரும். அவ்வளோதான். இன்னைக்கு தவம் செஞ்சீங்கன்னா நாளைக்கு ஞானம் வரப்போகுது. நேற்று செஞ்சு வச்சுன்னா இன்னைக்கு வரும். அப்ப செய்து தவத்தை செய்யாமல் ஞானம் கிட்டாது. அதாவது முற்செய் தவத்தால் ஞானம் நிகழும் என்றது. முன் சரியா கிரியா யோகங்களை செய்துளி ஞானத்தை அல்லது மோட்சத்தை காட்டாது. மோட்சத்தை காட்டாது. ஞானத்தை அன்றி மோட்சம் இல்லை அப்படின்னு நம்முடைய மெய்கண்டார் அதுக்கு மேலும் விளக்கம் சொல்லும்போது குறித்திருப்பதை 8ஆம் நூற்பாவில் காண்க. அது அங்கே இருக்குது, பார்த்துக்கொள்ளுங்க. சரி, இங்கே வந்துடுவோம். அப்போ வாய்மூர் தலம் நமக்கு ஒரு உண்மையை உணர்த்துகிறது. காட்டுபவருக்கு ஞானம் இருந்தாலும் காண்பவனுக்கும் ஞானம் இருந்தால் தான் காணலாம் அப்படிங்கிற உண்மையை இது காட்டு. அப்போ நீங்கள் சீர்காழியையும் வாய்மூரையும் ஒப்பீடு பண்ணி பார்த்துக்கணும். அப்பாவுக்கு காட்டினாரு காணலை, அப்பருக்கு காட்டினாரு பார்த்தாரு. இங்கே ரெண்டுக்கும் உள்ள வேறுபாட்டை நீங்கள் நினைந்து மகிழ்ச்சி அடைந்து கொள்ளலாம். அப்போ ஏதோ ஒரு நிலை. அப்போ இந்த வகையில் இருவரும் வாய்மூர் அடிகளை கண்ட பிறகு தொழுது வணங்கி துதித்து போற்றி அப்படியே அன்பில் திளைத்து இருவரும் மீண்டும் மறைக்காட்டுக்கு எழுந்தருளுகிறார்கள். சொல்றார், பாடும் தமிழ் மாலைகள் கொண்டு பரமர்தாமும் எழுந்தருள நீடு திருவாய்மூர் அடைந்து நிலவும் கோயில் வலம் செய்து சூடும் பிறையார் பெரும் தொண்டர் தொழுது போற்றி துதித்து துதி செய்து நாடும் காதல் வளர்ந்து ஓங்க நயந்து அந்நகரில் உடன் உறைந்தார். இரண்டு பெருமக்களும் வாய்மூர்ல சென்று பெருமானை கோயில் வலம் வந்து இறைவன் திருமுன்பு நின்று பதிகம் பாடினாங்க. அந்த பதிகங்கள்லாம் கிடைக்கல. இவர் காட்டிய பதிகம் கிடைச்சிருக்குது, அவர் கண்ட பதிகம் கிடைச்சிருக்குது, வானு கூட்டின பதிகம் கிடைச்சிருக்குது. கோயிலில் போய் பாடின பாட்டு கிடைக்கல. நீங்கள் புத்தகம் எடுத்து பார்த்தீங்கன்னா திருவாய்மூர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 பாட்டு தான் நமக்கு கிடைக்கப்பெற்று இருக்கிறது. ஞானசம்பந்தத்தில் ஒரே ஒரு பதிகம் தான் கிடைக்கப்பெற்று இருக்கிறது. நாவுக்கரசில் 2 பதிகம் கிடைக்கப்பெற்று இருக்கிறது. வாய் என்று அழைத்தது 5ஆம் திருமுறை குறுந்தொகை, கண்டேன் என்று பாடியது 6ஆம் திருமுறை தாண்டகம். எனவே 3 பதிகம் தான் இன்னைக்கு நமக்கு கிடைக்கப்பெற்று இருக்கிறது. ஆனால் திருக்கோயில் உள்ள சென்று இருவரும் வலமாக வந்து வாய்மூர் மணாலரை பாடிய பதிகங்கள் கிடைக்கப்பெறவில்லை. இருவருடைய பதிவும் கிடைக்கப்பெறல. பாருங்க, அவ்வாறு 2 பேரும் வாய்மூல சில நாட்கள் தங்கி இருந்துட்டு இருவரும் மீண்டும் மறைக்காட்டுக்கு வராங்க. ஆண்ட அரசும் பிள்ளையாரும் உடனே அங்கன் இனிதமர்ந்து பூண்ட காதல் பொங்கி எழ வாய்மூர் அடிகள் போற்றி மூண்ட அன்பின் மொழி மாலை சாத்தி ஞான முனிவரோடு மீண்டும் வந்து திருமறைக்காடு எய்தி விமலர் தாழ் பணிந்தார். இருவரும் மீண்டும் மறைக்காட்டுக்கு வந்து பெருமானை வணங்கி திருமடத்தில் தங்கியிருக்கிறார்கள். ஆதி முதல்வர் தம்மை பணிந்து அங்கு ஆன பணி செய்து அமரும் நாள் சீதமதி வெண்குடை வலவர் மகளார் தென்னவன் தேவியாம் கோதில் குணத்து பாண்டிமா தேவியார் முன் குலச்சிறையார் போதவிட்டார் சிலர் வந்தார் புகழி வேந்தர் தம்மை காண. இப்போ ஒரு குறிப்பு என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டா, ஆதி முதல்வர் தம்மை பணிந்து, அதாவது மறைக்காட்டில் இருக்கக்கூடிய முதல்வனாகி இறைவனை பணிந்து அங்கு ஆன பணி செய்து உறையும் நாள். நம்முடைய ஞானசம்பந்தர் பாடல் பாடி பதியம் பாடிக்கொண்டு தொண்டரோடு அளவலாவி கொண்டிருப்பார். அப்பர் சுவாமிகளோ கோயிலில் போய் உழவாரம் பண்ணி கொண்டிருப்பார். ஏன், சுவாமி அவருக்கு கொடுத்து உழவாரமும் தேவாரம், அவருக்கு தேவாரம் மட்டும்தான் பாட சொல்லியிருக்கார் சாமி. அதனால அவர் இவரை மாதிரி தேவாரம் உழவாரம் பண்ண போல. இவர் அவரோட சேர்ந்து உழவாரத்தை விட்டுட்டாரா? விடலை. அவங்கவுங்க பணியை அவங்கவுங்க செய்தாங்க. இதை நீங்கள் நல்ல ஒரு குறிப்பு மறந்துடக்கூடாது. ஆக 2 பெருமக்களும் சேர்ந்து தலப்பயணம் மேற்கொண்டார்கள். அதே சமயத்தில் அப்பர் தான் செய்கிற உழவாரத்தை ஒருபோதும் கைவிட்டுடலை. ஞானசம்பந்தர் கூட இருக்கிறோம், அதனால பெருமானே அவர் இருக்க வரைக்கும் உனக்கு உழவாரத்துக்கு லீவ் லெட்டர் கொடுத்துட்றேன் அவனுக்கு கொடுத்துட்டு செய்யாமல் இருந்தாரா என்ன? இல்லை, இவர் எப்போதும் போல உழவாரப்பணி செய்து கொண்டே இருப்பார். இப்போ என்ன நடக்குது? ஞானசம்பந்தர் மடத்தில் இருக்கிறார், அப்பர் கோயிலுக்குள்ள இருக்கிறார்.
ஆன பணி செய்து அங்கு உறையும் நாள்னர். அப்போ உழவாரம் செய்து கொண்டு இருக்கிற நாட்கள்ல சீதமதி வெண்குடை வளவர் மகளார். சீதம்னா குளிர்ச்சி, வெண்குடை மன்னனுடைய தலை மேல ஒரு கொடை வச்சிருப்பாங்க, அதுக்கு வெண்கொற்ற கொடை என்று பெயர். இது அரசர்களுடைய ஆட்சியில் சிம்மாசனத்துக்கு மேலே அந்த வெண்கொற்ற கொடை ஒன்று உண்டு. ஏன்? நாட்டு மக்கள் மன்னனுடைய நல்லாட்சியில் குளிர்ச்சியாக இன்பமாக இருக்கிறார்கள் என்பதற்கு அடையாளம் வெண்கொற்ற கொடை. அந்த கொடை நீழல்ல என்பது குளிர்ச்சியை குறிக்கிறது, அது மக்களுடைய மகிழ்ச்சியை குறிக்கிறது. அதனால தான் அது வெண்கொற்ற கொடைன்னு சொல்வதுங்க. அதான் சீதமதி வெண்குடை. அப்போ குளிர்ந்த வெண்ணிறம் உடைய அந்த எது நிலவை போன்று குளிர்கின்ற குடையினர் சீதமதியினர். சீதம்னா குளிர்ச்சி, மதினா சந்திரன். எனவே குளிர்ந்த மதியை போன்று இருக்கக்கூடிய வெண்கொற்ற குடை. அந்த குடையினுடைய யாரு இப்ப சொல்ல வந்தது? வளவர் அப்படின்னா சோழர்கள்னு அர்த்தம். வளவர் மகளார் யாரு? மங்கையர்க்கு அரசியார். இதில் நுட்பம் நீங்கள் நன்கு நம்ம பின்ன போக போக நீங்கள் பார்க்கலாம். மங்கையர்க்கரசியாரை தெய்வ சேக்கிழார் பெருந்தகை குறிக்கின்ற பொழுதெல்லாம் சோழருடைய மகள், சோழருடைய மகளார் அப்படிதான் குறிப்பாருங்க. அப்புறம்தான் பாண்டியனுடைய மனைவியார்னு குறிப்பார். இது ஒரு வழக்கத்துக்கு மாறான ஒன்று. இலக்கியங்களில் நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா, பொதுவாக நமக்கு நம்முடைய பண்பாட்டின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் திருமணம் ஆகும் வரை தான் அப்பாவை சொல்லி அறிமுகப்படுத்தணும். இன்னாருடைய மகள், இன்னாருடைய மகள்னு. திருமணம் ஆயிட்டா கணவனை சொல்லித்தான் அறிமுகப்படுத்தணும். இது மரபுங்க. இது எழுதாத சட்டம். இதுதான் மரபு. எங்கேயுமே சொல்லுவது அப்படித்தான். இதுதான் மரபு. ஆனால் சேக்கிழார் பெருமான் என்ன பண்றாரு? எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைச்சதோ அங்கெல்லாம் மங்கையர்க்கரசியாரை சொல்ல வரும்போதெல்லாம் சோழர் மகளார்னு தான் சொல்லுவார். அப்புறம்தான் பாண்டியனுடைய தேவியாரும்பார். ஏங்க, இவ்வளவு நீதி நூல்களையும் அரசாட்சியடி நன்கு அறிந்து இருக்கிற சேக்கிழார் பெருமான் இப்படி மாற்றி சொல்லலாமாயா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதுக்கு அவர் ஒரு சட்டம் சொல்றார். என்னன்னு? மன்னன் இப்பொழுது சைவ சார்புல இல்லை, சமண சார்புல இருக்கிறான். எனவே சைவ சார்பை முன்னிறுத்தினர். சோழர்கள் சைவச்சார்பு உடையவர்கள். இப்ப பாண்டிய மன்னனாகிய கூன் பாண்டியனோ சமணம் சார்ந்திருப்பதனால கூன் பாண்டியனை சொல்லி அவருடைய மனைவி என்று சொல்வதை விட எங்கள் சோழ தேசத்தினுடைய மகள் என்று சொல்வதில் பெருமை இருக்குதுனார். இதுதான் சேக்கிழார் காட்டிய நுட்பமான ஒரு செய்தி. எனவே வளவர் மகளார், அப்புறம் தென்னவன் தேவியார். இப்பதான் தென்னவன் அப்படின்னா பாண்டியனை குறிக்கும். தென்னவன் தேவியார் பாண்டியனுடைய மனைவியார். யாரு? கோதில் குணத்து பாண்டிமா தேவியார். கோதுனா குற்றம், குற்றமில்லாத குணத்தை உடைய பாண்டிமா தேவியார். அவங்க யாரியா? குற்றமில்லாத குணத்துக்கு உரியவர்கள் அப்படின்னு காட்டார். கோதில் குணத்து யாரு? பாண்டிமா தேவியார். முன் அதுக்கப்புறம் குலச்சிறையார். அப்ப பாண்டிமா தேவியாரும் அந்த நாட்டினுடைய அமைச்சராகிய குலச்சிறையாரும் கலந்து பேசி அவர்கள் அனுப்பியதாக சில தொண்டர்கள், அதாவது தூதர்கள், திருஞான சம்பந்தரை காண்பதற்காக திருமறைக்காட்டுக்கு வருகை தந்திருக்கிறார்கள். இதான் செய்தி. அப்பனா என்ன அர்த்தம்? நீங்க அப்படியே கொஞ்சம் சிந்திக்கணும். நம்முடைய மங்கையர்க்கு அரசியார் அவதரித்தது பாண்டிமா சோழ தேசத்துல. மணிமுடி சோழன் என்கிற அவருடைய மகள் அவங்க. ஏன்னா பதிகத்தில் அப்படிதான் பாடுகிறார், மணிமுடி சோழருடைய மகளார் என்று ஞானசம்பந்தரை பதிகத்தில் பாட போறார். அந்த பதிகத்தை பார்த்து தெரியும். அப்ப மணிமுடி சோழன் என்கிற அந்த சோழ பேரரசனுடைய மகளாக இருக்கிற அவங்க பாண்டிய நாட்டினுடைய சக்கரவர்த்தியா இருக்கக்கூடிய கூன் பாண்டியனை திருமணம் செய்து கொள்கிறார்கள். இது என்ன காரணம் என்று சேக்கிழார் பெருமான் எங்கும் சுட்டி காட்டல். இது ஆராய்ச்சிக்கு உரிய ஒன்று.
ஆராய்ச்சி பண்ணுறவங்க அவங்கவுங்க போக்கில் பண்ணிக்க வேண்டியதுதான். ஏன் இப்படி பண்ணாங்கன்னு தெரியல அப்படின்னா அது வேறு வேறு நிலை. ஆனால் ஒரு பொதுவான கருத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மூவேந்தர்கள் இடத்துல நீங்கள் வரலாற்றை படிச்சிங்கன்னா, ஒரு மன்னனுடைய கை ஓங்குகிற போது ஏனைய 2 பேர்த்த கொஞ்சம் அடக்கி வச்சுருப்பாங்க. அப்புறம் அவர் கை ஓங்கும் போது இவர் ஒடுங்கி நிற்பாங்க. இப்படி இந்த சேர சோழ பாண்டியர்கள் தன் வாழ்நாள் முழுக்க பெரும்பாலும் சண்டை போட்டே காலத்தை ஓட்டிட்டாங்க. இதுதான் வரலாறு சொல்லுகிற உண்மை. இதே வரலாற்றில் ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஒற்றுமையாக இருந்தான்னு ஒரு குறிப்பு இருக்கிறது. எப்போ? சுந்தரமூர்த்தி சாமிகள் காலத்தில் அவர் மதுரைக்கு போய் வணங்க போகும்போது கூட போனவர் சேர மாமன்னர். யாரு? களரிற்று அறிவார். இவர் போற நேரம் அங்க சோழ தேசத்தினுடைய பேரரசராக இருக்கக்கூடிய அவரும் பாண்டி நாட்டினுடைய அரசரும் அங்க இருந்தாங்களாம். இப்ப இவர் போய் நிற்கும் போது சொக்கநாதனை பார்க்கும்போது மூவேந்தர் உடன் இருக்க நம்பி ஆரூர சொக்கநாதரை வணங்கினார். அங்க மட்டும் இல்ல, திருப்பரங்குன்றம் போகும்போது மூவேந்தர் முன்பு பாடப்பட்ட பதிகம் என்றே பதிகத்தில் பதிவு செய்திருக்கிறார். இந்த பதிகம் எங்கு பாடப்பட்டது? மூவேந்தர் முன்பு பாடப்பட்டது என்று திருப்பரங்குன்ற தேவாரத்தில் சுந்தரமூர்த்தி சாமிகள் குறித்திருக்கிறார்கள். நீங்க விரிவு அங்க பார்த்து கொள்ளலாம். எனவே அப்படி ஒரு அந்த காலம்தான் இவங்க ஒருவரோடு ஒருவர் ஒரு இணங்கி நின்ற காலமா தெரியுது. மற்ற காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஒன்று சோழர் வலிமை பெறும்போது சேர தேசத்தை அடிமைப்படுத்துவாங்க, பாண்டியரை அடிமைப்படுத்துவாங்க. பாண்டியர் ஓங்கும்போது சோழரையும் சேரரையும் அடிமைப்படுத்தும். இப்படி ஆண்டாண்டு காலம் இப்படியே இந்த தேசம் ஒற்றுமை இல்லாமலேயே பகைவர்கள் வந்து வருவதற்கு அதுவே காரணமாயிற்று. ஏன் இந்த தேசத்தை ஏனையவர்கள் உள்ள வந்து புகுந்தாங்க அப்படின்னு கேட்டா, இந்த மூவேந்தர் இடத்துல ஒரு ஒற்றுமை இல்லாததே காரணம். நீங்க தனித்தனியா பார்த்தீங்கன்னா, இவர் போய் இமயமலையில போய் கொடி நாட்டியிருக்கிறார், அவரும் போய் கொடி நாட்டியிருக்கிறார். அவ்வளவு தூரம் வலிமை பெற்றிருக்கிற அரசாத்தான் இந்த மூவேந்தருடைய அரசும் இருந்திருக்கிறது. ஆனா 3 பேரும் சேர்ந்து இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு அந்த சூழலே வேற மாதிரி இருந்திருக்கும். அப்படி இல்லை என்பதுதான் வரலாறு. சரி, அது திருவொரு சித்தம், நமக்கு அது தெரியல, அதில் நம்ம ஆராய்ச்சி பண்ண முடியல, விட்டுடுவோம். இப்போ என்ன செய்தி அப்படின்னு கேட்டால், பாண்டிய மன்னன் இப்போ அவர் யாரு? சமண சார்பில் இருக்கிற மன்னன். பாண்டிமாதேவியாக இப்போ இவங்க சோழ தேசத்திலேருந்து பாண்டிய தேசத்துக்கு போயிருக்கிறாங்க. என்ன காரணம் பற்றி அப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கும். இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், மங்கையர்க்கரசியார் அப்படிங்கிறவங்க யார்? இங்கே சொன்னார் இல்லைங்களா, கோதில் குணத்து பாண்டிமாதேவினாங்க. குற்றமில்லாத குணத்தை உடையவர்கள் அப்படின்னு ஒரு அடை கொடுக்கிறார். அப்படின்னா என்ன கேட்கும்போது, நம்முடைய பாண்டிமாதேவியா இருக்கக்கூடிய மங்கையர்க்கரசியார் பிறந்த மண்ணிலிருந்து அவங்க வளர்ந்தது பூரா சைவத்திலேயே வளர்ந்துட்டாங்க. இன்னும் சொல்ல போனா திருநீறு பூசாம அவங்களால இருக்கவே முடியாது. யாரு? நம்முடைய மங்கையர்க்கரசியாருக்கு திருநீறு பூசாம இருக்கவே முடியாதுங்க. அப்படிப்பட்ட அன்புடைய அவரை திருநீறு பூசனை பார்த்தா தீட்டு என்று கருதுகிற பாண்டிய மன்னனுக்கு திருமணம் செய்து கொடுக்கப்பட்டது. இது எப்படி நடந்திருக்கும்? ஒரு தந்தை தன்னுடைய மகளுடைய விருப்பத்தை அறிந்து அதற்கு மாறான ஒரு திருமணத்தை பண்ணி கொடுப்பாரா? தன் பெண் இப்படி சைவத்தில் இருக்கிறா, அவனோ திருநீற்றை பார்த்தாவே தீட்டுன்னு கருதுறான், அந்த மன்னனுக்கா போய் திருமணம் செய்து கொடுப்பது? அப்படின்னு உடன்பட மாட்டார் இல்லையா? அப்படியானால் எப்படி உடன்பாடு வந்தது? எந்த அடிப்படை தெரியல. ஆனால் ஒரு ஆராய்ச்சியாளர் ஒரு கருத்து பதிவு செய்கிறார். அதாவது சோழரை விட பாண்டியர் அந்த காலத்தில் கொஞ்சம் வலிமை பெறுகிறார்கள். வலிமை பெறும் பொழுது பாண்டியர் சோழ தேசத்தின் மீது படையெடுக்கக்கூடிய சூழல் வரும் பொழுது தன் மகளை திருமணம் செய்து கொடுத்து படையெடுப்பை தவிர்த்து மக்கள் நலம் கருதி தன் மகளை கொடுத்தார் என்ற ஒரு குறிப்பு சொல்லுகிறது. அப்ப என்னாச்சு? தன் மகளை திருமணம் செய்து கொடுத்ததுனால பாண்டியருடைய படையெடுப்பு தவிர்க்கப்பட்டது, பல உயிர்கள் இறந்து போவது தடுக்கப்பட்டது,
தேசம் சோழ தேசமாகவே இருந்துருச்சு, பாண்டிய தேசம் பாண்டிய தேசமாகவே நின்றுச்சு. ஒரு பெரும் போரை தவிர்ப்பதற்காக தான் நேசித்த திருநீற்று கோலமுடைய மங்கையர்க்கு அரசியார் தந்தையின் சொல்லை கேட்டு திருநீற்றை பார்த்தால் தீட்டு என்று கருதுகிற ஒரு மன்னனுக்கு வாழ்க்கைப்படுகிறார் என்று சொன்னால் இது எப்படிப்பட்ட ஒரு வரலாறு என்பதை நீங்க எண்ணி பார்க்க. அங்க வந்தாச்சு. இப்ப இப்படிப்பட்ட மங்கையர்க்கு அரசியார் அங்க வந்துட்டாங்க. இப்ப திருநீர் பூசாம அவங்களால இருக்க முடியல. என்ன பண்ணாங்களாம், சந்தன குழம்புல திருநீற்றை எடுத்து உள்ள போட்டு அதை அப்படியே குழைத்து உடம்பு பூரா பூசிக்குவாங்களாம். அது எங்க, தன் மார்பில் அணிந்து கொள்வாங்களாம். ஏன், அவங்கள பொறுத்த வரைக்கும் நெத்தியில பூசுவதற்கு பதிலா தன் நெஞ்சுக்குள்ள சிவாய நம அப்படின்னு பூசிக்குவாங்களாம். ஏன், திருநீற்றை நெஞ்சில் பூசி வளர்த்த பாண்டிமாதேவி அப்படின்னு ஞானசம்பந்த தேவாரத்துல பாடியிருக்கிறார். நெற்றியில பூசினா கணவன் தீட்டுன்னு கருதி பார்க்கவே மாட்டாரு. எனவே திருநீர் பூசாம இருக்க இயலாது. எனவே சந்தன குழம்போடு நீரை கலந்து தன் மார்பில் அணிந்து இந்த திருநீற்று நெறியை பாதுகாத்த பாண்டிமாதேவியார். அப்படின்னா மங்கையர்க்கரசியாருடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பா இருக்குன்னு நினைச்சு பாருங்க. அங்க போன பொழுது அந்த நாடு முற்றிலுமாக சமணம் தழுவப்பட்ட சூழலில் இருக்கிறது. அப்பனா எப்படி இருந்திருக்கு அவங்க நெஞ்சு, மிகப்பெரிய வேதனையில் இருந்திருப்பாங்க. அந்த வேதனைப்பட்ட அந்த தாய் சொக்கநாதன் போய் அழுது அழுது வேண்டுகிறாள், பெருமானே நீ சிம்மாசனத்தில் அமர்ந்து ஆட்சி செய்த மண்ணாய் இப்படி போய் கிடக்கிறது. ஏன், பாண்டிய தேசத்தின் வரலாற்றை படிச்சீங்கன்னா சொக்கநாதன் சங்கத்தமிழனுடைய தலைமை புலவனாக இருந்து ஆட்சி செய்த மண் மதுரை மண். ஐயா, நீ ஒரு புலவனாக இருந்து ஆட்சி செய்து சோமசுந்தர கடவுளாக நின்று ஆட்சி புரிந்த இந்த மதுரை இன்று சமண நெறியில் ஆட்பட்டு இப்படி கிடக்கிறதேன்னு நாள்தோறும் அழுதாங்க. அவர்கிட்ட, யார்கிட்ட, சொக்கநாதர்கிட்ட. இப்படி இருக்கலாமா பெருமானே, இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு செய்யணும், மாற்றம் வர வேண்டும், மாற்றம் வர வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் சொக்கநாதர்கிட்ட போய் அழுது அழுது வேண்டுனாங்க. அப்பதான் மெல்ல மெல்ல அவங்களுக்கு ஒரு செய்தி போச்சு. என்ன செய்தி, ஏதாவது தொண்டர் வழியாக வாணிபத்தின் வழியாக சீர்காழியிலிருந்து ஒரு குழந்தை பிறந்திருக்கிறாரு, 3 வயசுலயே பாட ஆரம்பிச்சிட்டாரு. என்னென்னலாம் அற்புதம் பண்றாருன்னு நினைக்கிறீங்க, அவர் பாட்டுக்கு என்னென்னமோ நடக்குதுங்க. சோழ நாட்டில் இப்படி நடக்குது அப்படி நடக்குது, இறந்தவனை பிழைக்க வைக்கிறாரு, சிவிகை வாங்கி இருக்கிறாரு, அப்படி இப்படி எல்லாம் செய்தி போக போக மங்கையர்க்கரசியாருக்கு ஒரு பெரிய விருப்பம், எப்படியாவது அவரை நம்ம நாட்டுக்கு கூப்பிடலாம். இருப்பதோ பாண்டிய மன்னன், அவனோ திருநீட்டை பார்த்தா ஒத்துக்க மாட்டார். அவர் எப்படி கூப்பிடுறது, இவங்க கூப்பிடுறாங்க அரச மரியாதையோட கூப்பிடணுமா இல்லையா, சும்மா கூப்பிட முடியுமா என்ன, அது கூப்பிட முடியாது. அப்ப என்ன பண்ணலான்னு, இப்ப மறைக்காட்டுல தங்கி இருக்கிறார்கள் என்ற செய்தி மங்கையர்க்கரசியார் செவிக்கு வந்துச்சு. உடனே குலச்சரையாரை கூப்பிட்டாங்க. ஏன், அவரு சைவ நெறியில் இருக்கக்கூடியவர், அமைச்சரா இருக்கக்கூடிய, 2 பேரும் கலந்து ஆலோசனை பண்றாங்க. என்னன்னு, நாம் தூதர்களை அனுப்பி பாண்டி நாட்டின் நிலைமை இப்படி இருக்கிறது என்று ஓலை கொடுத்து தாங்கள் எங்கள் பாண்டி நாட்டுக்கு எழுந்தருள வேண்டும் என்று ஒரு விண்ணப்பம் செய்வோமே அப்படின்னு ஒரு மந்திர ஆலோசனை நடந்தது. இருவரும் இசைவு தெரிவித்து கொண்டு தூதர்களை அனுப்பி ஞானசம்பந்த பெருமான் திருத்தல பயணமாக அவராகவே வருவது போல அமையட்டும் என்று கருதி எங்கள் நாட்டுக்கு எழுந்தருள வேண்டும் என்று தூதுவர்களை அனுப்புறாங்க. அந்த தூதர்கள் தான் இப்ப மடத்துல பார்க்கறாங்க. எப்படிப்பட்ட சூழல்ல, திருநீற்றை பார்த்தால் தீட்டு அப்படிங்கிற சூழல், பார்த்தேன் என்று சொல்லி கேட்டா தீட்டு. நல்லா நினைவு வைத்துங்க. இதுக்கு நூல்ல எப்படி சொல்லாதீங்களா, கண்டு முட்டு கேட்டு முட்டு. இதான் அன்னைக்கு பாண்டி நாடு இருந்த சூழல். நான் திருநீற்றை பார்த்தேன் அப்படின்னு சொன்னா காதுல வாங்கினவர் என்ன பண்ணுவாரு, கமண்டலத்தை எடுத்து தண்ணியை ஊற்றி தெளிச்சுக்குவார், மயில் பீலி கொண்டு தடவுவார். ஏன், சுத்தப்படுத்தி வரான். பார்த்தேன்னு காதுல கேட்டதுக்கு. அப்படின்னா எவ்வளவு கொடுமையான சூழல் பாண்டி நாட்டில் இருந்திருக்கும் நினைச்சு பாருங்க. கண்டு முட்டு கேட்டு முட்டு. இந்த சூழலை மாற்றுவதற்காக தவம் செய்தவர்கள் மங்கையர்க்கு அரசியார்.
அவருக்கு தவத்துக்கு துணையா நின்றவர்கள் குலச்சிறையார். இந்த இரு பெருமக்கள் அனுப்பிய தூதர்கள் இப்ப மறைக்காட்டுக்கு வந்திருக்கிறாங்க. அதான் இங்க பாட்டு சொல்லுது. என்னன்னு சொல்றாரு பாருங்க. இவ்வாறு நிற்கக்கூடிய நிலையில ஆதி முதல்வர் தம்மை பணிந்து அங்கு ஆன பணி செய்து அமரும் நாள். இது அப்பருக்கு அவர் அமர்ந்து பணி செய்து கொண்டிருக்கிற நாளில் சீதமதி வெண்குடை வலவர் மகளார் தென்னவன் தேவியாம் கோதில் குணத்து பாண்டிமா தேவியார் முன் குலச்சிறையார் அவரோடு குலச்சிறையாரும் போத விட்டார். அவங்க அனுப்பியதாக சிலர் வந்தார். எங்க புகழி வேந்த தம்மை காண, ஞானசம்பந்தரை காண்பதற்காக அங்க வந்துட்டாங்க. வந்தவங்க என்ன பண்ணாங்க? ஞானசம்பந்தரை கண்டு அவங்க கொடுத்த ஓலையை கொடுத்தாங்க. அவர் பார்த்தாரு, அவங்ககிட்ட கேட்டுக்கொண்டார். என்ன, பாண்டி நாட்டில் திருநீற்றை பார்த்தால் தீட்டா, பூசினேன் என்பது கேள்விப்பட்டோம்னா தீட்டா. உடனே வெகுண்டு எழுந்தார் ஞானசம்பந்தர். என்ன, இனி நாம் இதை கேட்டுக்கொண்டு சும்மா இருக்க இயலாது, உடனே பாண்டி நாடு புறப்படலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டார். அதை சொல்லார். வந்து சிவனார் திருமறைக்காடு எய்தி மண்ணு வேணுபுரி அந்த நாளர் தம்மக்கு அறிவித்து அவர்பால் எய்தி அடிவணங்க சிந்தை மகிழ்ந்து தீதின்மை வினவ தீங்கும் உளவாமோ இந்த உலகம் உய்ய வந்தி இருதால் நினைவார்க்கு என்று உரைப்பார். அது வந்த தூதர்கள் ஞானசம்பந்தர் வந்து பார்த்தாங்க. யாரு? அந்த புகழி வேந்தர் தம்மை காண வந்தார்னு சொன்னார் இல்லைங்களா, அதை தொடர்ச்சி சொல்லார். வந்து சிவனார் திருமறைக்காடு எய்தி, இந்த வந்தவங்க தூதர்கள் வந்த பிறகு மண்ணு வேணுபுரி அந்த நாள தமக்கு அறிவிப்ப, நேரா வந்து அங்க தங்கி இருந்த மடத்துல வந்த தூதர்கள் ஞானசம்பந்த பெருமான் தொண்டர்கிட்ட சொல்றாங்க, நாங்கள் அவரை காண வந்திருக்கிறோம், பாண்டி நாட்டில் வந்திருக்கிறோம், அவரை சந்திக்கணும், கொஞ்சம் அவங்ககிட்ட சொல்லுங்கன்னாங்க. இவங்க போய் சொன்னாங்க, இந்த மாதிரி பெருமானே தங்களை காண்பதற்காக பாண்டி நாட்டிலிருந்து சிலர் வந்திருக்கிறார்கள். அப்படியா, வர சொல் அப்படின்னார். அப்பதான் தூதர் வந்தாங்க. தமக்கு அறிவிப்ப அவர்வால் எய்தி அடி வணங்கி வந்த தூதர்கள் என்ன பண்ணாங்க? வந்திருப்பது மங்கையர்க்கரசியார் சார்பா, அவர் யாரு? மிக உயர்ந்தவர், சொல்லித்தான் அனுப்பிச்சிருப்பாங்க. நீ பாட்டு போய் எதையானு பண்ணியா, நீ காலில் விழுந்து வணங்கி பணிவோடு கூப்பிடியா? ஏன், நாங்கள் யார் தெரியுமா? பாண்டி நாட்டிலிருந்து வந்து இருக்கிறோம், நாங்கள் தூதர்கள் அப்படின்னு போய் நின்றுடக்கூடாது. ஏன், உன்னை விட பெரியவர் அங்கே இருக்கிறவர், அதனால கவனமாக போய் அழைச்சிட்டு வா. இதெல்லாம் அவங்க சொல்லப்பட்ட குறிப்பு. அதனால் வந்தோடனே என்ன பண்ணாங்க? அடி வணங்கி, ஞானசம்பந்தர் திருவடியை தூதர்கள் வணங்குறாங்க. அடி வணங்கி அப்படி வணங்கிய நிலையில ஞானசம்பந்த பெருமா அவளை பார்த்தாரு. சிந்தை மகிழ தீதின்மை வினவ, மங்கையர்க்கரசியாரும் குலச்சிறையாரும் நலமாக இருக்கிறார்களா? எப்பவுமே இது வந்து ஒரு மரபுங்க. ஒருத்தரை பார்த்தோம்னா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்பது மாதிரி, அப்புறமேலு அவரை பதில் சொல்வது வேற. முதல்ல இது வந்து ஒரு இயல்பான ஒன்று. அதனால தீதின்மை வினவ. அவங்க சொன்னாங்களாம், சாமி உங்க திருவடியை நினைக்கிறவங்களுக்கு ஏதாவது தீங்கு வருமா? யாரு? தூதர்கள் சொல்லுகிறார்கள். எனவே தீங்கும் உளவாமோ இந்த உலகம் உய்ய வந்தீர் இருதால் நினைவார்க்கு, உங்க திருவடி தாமை என்ன நினைவரங்களுக்கு தீங்கு வருமா சாமி? ஒரு தீங்கும் இல்லை அப்படின்னு அந்த தூதர்கள் அவர்கிட்ட எடுத்து சொன்னாங்க. அப்படி சொன்ன உடனே அவங்க கொடுத்த ஓலை செய்தி இதெல்லாம் அறிகிறார். அறிந்த மாத்திரத்தில் என்ன நினைக்கிறார் பாருங்க. சைவ நெறி வைதீகம் நிற்க சழக்கு நெறியை தவம் என்னும் பொய் வல் அமனர் செயல் தன்னை பொறுக்ககில்லோம். பொய் அமனர் செயல் தன்னை பொறுக்ககில்லோம் என கேட்டு அவ்வன் தொழிலோர் செயல் மாற்றி ஆதி சைவ நெறி விளங்க தெய்வ நீரு நினைந்து எழுந்தார் சீர்கொள் சண்பை திருமறையோர். இந்த காட்சி என்ன சொல்றார் பாருங்க. சைவ நெறி வைதீகம் நிற்க, பாண்டி நாட்டில் சைவம் என்பது இல்லை,
வைதீகம் என்று சொல்லக்கூடிய வேத நெறியும் அங்கே இல்லை. இந்த ரெண்டு நெறியும் அங்கு முடங்கி கிடக்க சழக்கு நெறி, சழக்கு அப்படின்னா குற்றம் தான். சழக்கனேன் உன்னை சாந்திலேன் திருவாசகம். குற்றம் உடையவன் நான்கிறார் மாணிக்க வாசகர். சழக்கனேன் உன்னை சாந்திலேன் என்பது அவருடைய வாக்கில் பார்க்கிறோம். அதனால சழக்குன குற்றம். எனவே அத்தகைய குற்றமான நெறி, ஆக அந்த நெறியை தவம் என்று கருதி, யாரு சமண நெறியை தவம் என்று கருதி கொண்டு மன்னன் பின்பற்றி கிடக்கிறார். எனவே அந்த வகையில் நெறியை தவம் என்று பொய் வல் அமணர் செயல் தன்னை, இனிமேலும் என்னால் இந்த செயலை பொறுத்து கொள்ள இயலாது, திருநீறு பூசியவரை பார்ப்பது தீட்டு என்று கருதி கொண்டிருப்பதா, இனிமேலும் பொறுக்க இயலாது என்று முடிவு செய்த ஞானசம்பந்த பெருமான் இப்படிப்பட்ட கொடும் செயலை செய்கிறார்கள் அல்லவா, அவருடைய செயலை மாற்றி, இந்த சொல்ல கவனிக்கணுங்க, அவ்வன் தொழிலோர் செயல் மாற்றி, இதான் புறப்படும் போது ஞானசம்பந்தர் கருதியது. இது ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்புங்க. ஏன் வரலாற்றின்ல பின்ன நடக்கக்கூடிய என்ன தெரியுமா நடக்க போகிறது, இவர் சென்று திருநீற்று நெறிய பாதுகாத்து நிலைநாட்டிய பிறகு சமணர்கள் கடுவில் ஏற்றப்பட போகிறாங்க. அப்ப இவர் புறப்படும் போதே அந்த சமணர்களை நான் கொல்ல போறேன்னு சொல்லி புறப்படல. அவர் என்ன நினைக்கிறாரு, இவங்க அறிவுக்குள்ள ஒரு அறியாமை சூழ்ந்திருப்பதனால சைவ நெறியை பகையாக கருதி கொண்டிருக்கிறார்கள். நாம் என்ன பண்ணணும், அந்த பகை என்கிற அந்த ஒன்றை அழிக்க வேண்டும் கருதினார். பகைவரை அழிக்க வேண்டும் என்று ஞானசம்பந்தர் கருதல, பகையை அழிக்க வேண்டும் என்று கருதினார். ரெண்டுக்கு வேறுபாடு இருக்கிறது. எனவே பகை என்ற ஒன்று அறிவுக்குள் இருக்கிறது. சைவத்தை கண்டு பகையாக கருதுகிறார்கள். இந்த அறியாமையை முதல்ல அழிக்கணும் அப்படின்னு நினைச்சா, அதான் செயல் மாற்றினர். அப்புறம் ஏன் கழுவில் ஏற்றினாங்க, ஞானசம்பந்த வரலாறு வரும்போது விரித்து பார்ப்போம், இப்ப நினைவு வைத்துக் கொள்வோம். சரி, எனவே செயல் மாற்றி அவர் சொல்றார், செயல் மாற்றி ஆதி சைவ நெறி விளங்க, மிக தொன்மையான நெறியாகிய சைவ நெறி விளங்கும் பொருட்டு பாண்டி நாட்டு மக்களை திருநீறு பூசுமாறு செய்வேன். அதான் என்ன சொல்றாரு, தெய்வ நீரு நினைந்து எழுந்தார். அவர் எழும்போதே திருநீற்றை நினைந்து, ஏன் திருநீறு பூசினா தீட்டுன்னு கருதி கொண்டு இருப்பதனால திருநீற்றை நினைந்து எழுகிறார் திருஞான சம்பந்த பெருமான். ஏன் இந்த திருநீற்று நெறியை நாம் நிலைநாட்ட வேண்டும். திருநீறு சிவபெருமானுடைய அடையாளம் அல்லவா, அந்த அடையாளம் இன்று தொலைக்கப்பட்டு இருக்கிறது, மறைக்கப்பட்டு இருக்கிறது. இத்தகைய அடையாளத்தை மறைத்த அந்த இடத்தில் நாம் திருநீற்று நெறியை தழைக்கச் செய்ய வேண்டும் என்று உள்ளத்தில் ஒரு பெரு விருப்பம் எழுந்தது ஞானசம்பந்தர் உள்ளத்தில். எனவே என்ன செய்தாராம், அந்த திருநீற்றை நினைந்து திருமடத்திலிருந்து எழுந்தார். என்ன முடிவோடு எழுகிறார், பாண்டி நாடு புறப்படலாம் அப்படிங்கிற முடிவோடு எழுந்துட்டார். திருநாவுக்கரசர் எங்க இருக்கிறாரு, கோயிலில் இருக்கிறார். என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, உழவாரம் செய்துட்டு இருக்கிறார். போய் முறையா அவர்கிட்ட சொல்லணும், சுவாமி இதுபோல பாண்டி நாட்டிலிருந்து அழைப்பு வந்திருக்கிறது, அடியேன் உங்களிடத்துல இவ்வளோ நாள் தொடர்ந்து வந்தேன், இப்பொழுது உத்தரவு பெற்றுக்கொள்கிறேன், நான் பாண்டி நாடு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகணும், சொல்லாமல் போகக்கூடாது. அதனால சொல்வதற்காக ஞானசம்பந்த பெருமான் அங்கிருந்து புறப்பட்டு கோயிலுக்கு வரார். அப்பர் பெருமான் உழவாரம் செஞ்சுட்டு இருக்கிறார். இப்ப அப்பருக்கு என்ன தோணுது, ஞானசம்பந்த பெருமான் காலத்துக்குத்தானே வருவார், அந்த 6 காலம் இருக்குது, காலந்தோறும் வருவார், கும்பிடுவார், பாடுவார், போயிடுவார், அப்புறம் அடுத்த காலத்துக்கு வர கும்பிடுவார், போவார். இப்ப காலம் என்பது இல்லாம இடையில உள்ள வராரு அப்படின்னு அப்பர் சுவாமிகள் பார்த்தார். உடனே இவர் என்ன நினைக்கிறாரு, நம்மிடத்தில் ஏதோ சொல்ல வேண்டும் என்று கருதுவார் போலும் அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணாருங்க, இந்த உழவாரம் பண்ற பணியை அப்படியே விட்டுட்டு அப்படியே மெல்ல வந்து கோவர வாசல வந்து நிற்கிறார். இவர் என்ன பண்ணாரு, உள்ள போயிட்டு பெருமானை பார்த்துட்டு, சாமி பாண்டி நாடு கிளம்புறேன், சிவாய நம அப்படின்னு சொல்லி போட்டு வெளியே வரார். அப்பட்ட நிற்கிறார். 2 பேரும் எங்க பேசுறாங்க, கோபுர வாசலில் தான் பேசுகிறார்கள்.
என்ன குறிப்பு தெரியுங்களா? ஏயா கோயிலே பேச வேண்டியதானே, உள்ளுக்குள்ளேயே இறைவன் புகழன்றி வேறொன்றும் பேசற்க என்று நம்ம போர்டு தான் வச்சிருக்கிறோம் இல்லைங்களா? ஆனால் எல்லாமே அங்கே தான் பேசுவோம் இல்லைங்களா? போர்டு வேணா வச்சுக்குவோம், இறைவன் புகழன்றி வேறொன்றும் பேசற்கன்னு. ஆனால் பேசுறது பூரா அந்த போர்டு கீழே உட்காந்து பேசிட்டு இருப்போம். சரிங்களா? சரி, இந்த 2 பேரும் பேசுனா என்னங்க பேச போறாங்க? ஞானசம்பந்தர், நாவுக்கரசன் திருவருளை தவிர்த்து வேற என்ன பேச போறாங்க? ஆனாலும் அவர்கள் தான் சமய நெறியின் வழிகாட்டிகள். அதனால என்ன பண்ணாங்க, அங்க எதுவுமே பேசலைங்க, அப்படியே வாசல்ல வந்து நிக்கிறாங்களாம். பாட்டு சொல்லுது பாருங்க. ஆய பொழுது திருநாவுக்கரசர் புகழி ஆண்டகைக்கு. வாசல், கோபுர வாசல் வந்து நிக்கிறாங்க. ஐயா அந்த வரி ஒண்ணு இந்த பாட்டுல காணுமே ஐயா. திருஞான சம்பந்தர் புராணத்தில் காண்க, அங்க இருக்குது. அதை நீங்க படிச்சீங்கன்னா, இவர் வரும்போது ஒரு உழவாரம் செய்துட்டு இருந்தாரு, பார்க்கும்போது பேசல, 2 பேருமா சேர்ந்து கோபுர வாசலுக்கு வந்தாச்சு. இப்ப அந்த கோபுர வாசல்ல நின்று கொண்டுதான் பேசுகிறார். என்ன பேசுறாங்க? ஆய பொழுது திருநாவுக்கு அரசு புகழி ஆண்டகைக்கு காய மாசு பெருக்கி உழல் கலதி அமனர் கடு வினை செய் மாயை சாலம் மிக வல்லவர், மாயை சாலம் மிக வல்லார் அவர் மற்ற என்னை முன் செய்ய தீய தொழிலும் பல கெட்டேன் செல்ல இசையேன் யான் என்றார். ரொம்ப கவனமா இந்த இடத்த நீங்க பார்க்கணும். ஞானசம்பந்தர் திருமடத்திலிருந்து புறப்படும் போதே பாண்டி நாட்டை நோக்கி புறப்படுவோம் அப்படின்னு புறப்பட்டுட்டார். விடை பெறுவதற்கு தான் வந்திருக்கிறார். அப்பற்ற சொல்லிட்டு போகலான்னு வந்திருக்கிறார். இதுதான் அவருடைய முடிவு. அதை இப்ப அப்பற்ற சொல்லுகிறார். மாதிரி அழைப்பு வந்திருக்கிறது, பாண்டி நாடு நோக்கி புறப்படுகிறோம், உங்களை மீண்டும் திருவருள் கூட்டினால் சந்திப்போம் அப்படின்னு இவற்றை சொல்றாருங்க. அப்ப அப்பரசாமி சொல்றாங்க, ஆய பொழுது, அவர் சொன்னதை கேட்டுக்கிட்டு, திருநாவுக்கரசு புகழி ஆண்டகைக்கு, நாவுக்கரசு பெருமான் ஞானசம்பந்தருக்கு சொல்லுகிறார் என்னவென்று, உடம்பிலும் உள்ளத்திலும் அழுக்குடைய சமணர்கள் காய மாசு பெருக்கி உழல் கலதி. சொல் பாருங்க, கலதி. எங்கேயாவது இந்த சொல்ல கேட்ட மாதிரி ஞாபகம் இருக்கான்னு பாருங்க. கலதி திருவாசகம் படிச்சீங்கன்னா கோத்தும்பியில் இருக்குது. கள்வன் கடியன் கலதி இவன் என்னாதே வள்ளல் வரவர வந்தொழிந்தான் என் மனத்தே. நீங்க அகராதி எடுத்துக்கொண்டு கலதி என்ற சொல்லுக்கு பொருள் தேடி பாருங்க. என்ன தெரியுமா போட்டிருக்கிறாங்க? மூதேவின்னு போட்டிருக்கு. அகராதியில் அப்படித்தாங்க இருக்குது. மாணிக்கவாசு தன்னை அப்படி சொல்லிக்கிட்டாரு, நினைச்சு பாருங்க. இவர் சமணரை சொல்றாரு, சேக்கிழார் பெருமான், அவங்கெல்லாம் நெறி இல்லாதவர்கள்னு. ஆனா மாணிக்க வாசகர் தன்னை சொல்லிக்கிட்டார். என்னன்னு? கள்வன், நான் என்கிட்ட நல்ல சின்ன, நான் உள்ள ஒண்ணு வெளியே ஒண்ணு வச்சிருக்கிற கள்வன். அப்புறம் கடியன், நல்லதே பேச மாட்டேன், கடுமையான வார்த்தை தான் பேசுவேன். அப்புறம் கலதி. இப்படிப்பட்ட என்ன எங்கிட்ட போய் வந்து அந்த சாமி உட்கார்ந்துக்குச்சுங்கிறார். கள்வன் கலதி இவன் என்று என்னாதே. அந்த சாமி நல்ல நெஞ்சில வந்து உட்கார்ந்து இருக்கணும். கள்வனான என் நெஞ்சில வந்து உட்கார்ந்து இருக்கிறானேயா அந்த சாமி. யாரு? வள்ளல் வந்து உட்கார்ந்துக்கிட்டு என் குற்றத்தை ஒன்னொன்னா நீக்கினான். டேய் இதை மேல் திருத்து, டேய் இதை திருத்து, அப்படியே மெல்ல 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 என்னை திருத்திட்டாயா. அதனாலதான் கலதீவன் என்றாதே வள்ளல் வரவர வந்து நின்று என்ன பண்ணா, என் உள்ளத்து உறுதியர் ஒன்று ஒழியா வண்ணம் எல்லாம் தெள்ளும் திறம்பாடி தெள்ளேனம் கொட்டாமோ அப்படின்னு சொல்ல மாதிரி அந்த குறிப்பை வந்து இங்கே நமக்கு எடுத்து காட்டுகிறார். எனவே மணிவாசக பெருந்தகை தன்னை கலதி என்று குறித்திருக்கிறார் திருவாசகத்தில். அது அப்படி சொல்றார். ஆக காய மாசு பெருக்கி உழல் கலதி அமனர். எனவே
அந்த நீங்கள் வேறு பொருள் எடுத்துக்கொள்ளலாம், பார்த்துக்கொள்ளுங்க. அந்த கலதி அமணர் கடுவினை செய். ஞானசம்பந்த பெருமான்ட்ட சொல்றாரு, சமணர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. ஏன்? நான் அனுபவிச்சிருக்கிறேன். அந்த நெறியிலேயே 40 வருஷம் இருந்தேன் உள்ளுக்குள்ள. எது? சமண நெறியை சார்ந்து 40 ஆண்டு காலம் அதுக்குள்ளேயே இருந்தேன். அதுக்குள்ளே இருந்து வெளியே வந்த உடனே அவங்க என்ன படுத்துனாங்க தெரியுமா? சுண்ணாம்பு நீற்றர்கள் வச்சாங்க, நஞ்சு கொடுத்தாங்க, யானை கொண்டு இடறச் செய்தாங்க, கண்ணில் கட்டி கடலை தூக்கி எறிஞ்சாங்க. இப்படி ஒரு கொடுமை செய்தாங்க. உங்களை போய் என்ன செய்வாங்கன்னு தெரியாது சாமி, நீங்கள் அங்கே போகாதீங்க. ஒரு தந்தையினுடைய அன்பு காரணமாக நாவுக்கரசர் அவரை போக வேண்டான்னு தடுக்கிறார். பாருங்க, காய மாசு பெருக்கி உழல் கலதி அமணர் கடுவினை செய் மாயை சால மிக வல்லவர். அவங்க மாயாஜாலம் பண்ணுவதில் வல்லவர்கள். எனவே அவர் மற்ற என்னை எங்கேயுமே தன்னை பற்றி சொல்லாத திருநாவுக்கரசர் இப்போ சொல்றார், அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா சாமி? உங்களுக்கு தெரியாததா என்ன? என்னை முன் தீய தொழிலும் பல. அவங்க செஞ்ச கொடுமை 1 2 பல கொடுமைகளை செய்திருக்கிறார். எனவே நீங்கள் சொன்ன சொல் எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கவில்லை. எது? நான் பாண்டி நாடு புறப்படுகிறேன்னு சொன்ன உடனே கெட்டேன். சிவசிவா சிவசிவா, வேணாஞ்சாமி, போகாதீங்க போகாதீங்க, கெட்டேன். அதுக்கு அடுத்து சொன்னார், செல்ல இசையேன் யான். நீங்கள் செல்வதற்கு நான் சம்மதிக்க மாட்டேன். இப்படி ஒரு பதிலை ஞானசம்பந்தர் எதிர்பார்த்திருக்கவே மாட்டார். ஆனால் அவர் சொல்றார், நீங்கள் புறப்படுவதற்கு நான் சம்மதிக்க மாட்டேன் அப்படின்னார். அவர் விட்டு விடுவாரா என்ன? யாரு? ஞானசம்பந்தர். அப்பதான் சொல்றார். என்ன சொன்னாரு? சொல்றாரு பாருங்க, என்று கூற எல்லையில்லா நீரு போற்றும் இருவரையும் சென்று காணும் கருத்துடையேன். எல்லையில்லா நீரு போற்றும் இருவரையும் சென்று காணும் கருத்துடையேன். அங்கு தீது புரி அமணர் நின்ற நிலைமை அழிவித்து சைவ நெறி பாரித்து அன்றி ஒன்றும் செய்யேன் ஆணை உமது. ஒன்றும் செய்யேன் ஆணை உமது என்றார் உடைய பிள்ளையார். அந்த இடத்துல என்ன உரையாடல் நடந்திருக்கு பாருங்க. அவர் சொன்னாரு, இவர் சொன்ன உடனே ஞானசம்பந்தர் எப்பவுமே அப்பர் மேல பெரிய அன்பு கொண்டிருப்பவர். இப்ப சரி, அவர் சொல்லிட்டாரு, வேண்டாம் அப்படின்னு நின்றுக்கணுமா இல்லையா? இல்லை. என்ன பண்ணுறாரு? சுவாமி மன்னிக்க வேண்டும், நான் திருப்பி உங்கள்கிட்ட பேசுவதற்கு. ஏன்? அந்த திருநீற்றை பேணி பாதுகாக்கிற 2 பேர் அந்த நாட்டில் இருக்கிறாங்க சார். ஒருத்தர் மங்கையர்க்கரசியார், இன்னொருத்தங்க குலச்சிறையார். நான் அந்த 2 பேர்த்த போய் பார்க்க வேண்டாமா? இன்னைக்கு பாண்டி நாட்டில் அடியார்னு சொன்னா 2 பேர் நிற்கிறாங்க. அதை சொல் பாருங்க, எல்லையில்லா நீரு போற்றும். போற்றுனா பாதுகாத்தல். திருநீற்று நெறியை பாதுகாத்து கொண்டிருக்கிற இருவரையும் சென்று காணும் கருத்துடையேன். சாமி, நீங்க அனுமதிக்க வேண்டும், நான் சென்று அந்த 2 பெருமக்களையும் காணணும், நீங்க மறுக்காதீங்க, அனுமதி கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்றாரு, அந்த தீது புரி செயல் செய்கின்ற மாயம் பலவற்றை செய்யக்கூடிய அந்த சமணர்களுடைய நிலைமை எல்லாம் நான் என்ன பண்ண போறேன்? அழித்து, சமணர்களுடைய கொள்கைகளை அழித்து, நிலைமைகளை அழித்து என்ன பண்ண போறேன்? சைவ நெறியை பாதுகாத்து, அங்க போய் சைவ நெறியை பாதுகாப்பேன். இது உன்மீது ஆணை. யாரு? திருநாவுக்கரசர் மீது ஆணையிடுகிறார். பெருமானே, நான் வேறொன்றும் செய்யேன், நீங்க பயப்பட வேண்டாம், அஞ்ச வேண்டாம், எனக்கு எந்த தீங்கும் நிகழாது.
நீங்கள் ஏன் பயப்படுறீங்கன்னு எனக்கு தெரியுது. ஏன் உங்களையே படாத பாடு படுத்தினாங்கன்னு சொல்லி என்னை பார்த்து நீங்கள் அன்பு காரணமாக சொல்லுகிறீர்கள். இருப்பினும் நான் உம்மிடத்தில் ஒன்று சொல்லிக்கொள்கிறேன், நீர் அஞ்ச வேண்டாம். நான் எந்த தீங்கும் எனக்கு நிகழாது. நான் திருநீற்று நெறியை பாதுகாக்கவே அங்கு செல்லுகிறேன். எனவே நீர் அஞ்ச வேண்டாம். நான் வேறொன்றும் செய்யேன், ஆணை உமது அப்படின்னு திருநாவுக்கரசர் மீது ஆணையிட்டு சொல்லுகிறாருங்க. இப்போ திருநாவுக்கரசருக்கு என்ன பண்ணுறனே தெரியல. அப்போ தான் அவர் ஒரு உத்தி கையாண்டார். ஏன் எப்படியாவது தடுக்கணும், அவருக்கு அதான் நோக்கம். அப்போ தான் சொன்னார், நாலும் கோலும் தீய. இன்னைக்கு நீங்கள் போகிற திசையில் சூலம், அதனால் வேண்டாம் அப்படின்னாராம். உடனே பார்த்தாரு ஞானசம்பந்தர், இவர் எதனால் சொல்கிறான்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால் அவர் சொன்னார், பரசுவது நம் பெருமான் கழல்கள் என்றா பழுது அணையா. பெருமானே உங்களுக்கு தெரியாதா? சிவபெருமான் திருவடியை நெஞ்சத்தில் வைத்து போற்றுகிறவனுக்கு சூலமாவது ஒன்னாவது உங்களுக்கே தெரியும். அது இருந்தாலும் உன் மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன், நான் எந்த தீங்கும் செய்ய மாட்டேன், கவலைப்படாதீங்கன்னு சொல்லி போட்டு வேயிறு தோழி பங்கன் என்கிற பதிகத்தை எடுத்து பாடினார். பரசுவது நம் பெருமான் கழல்கள் என்றால் பழுது அணையா என்று வேயிறு தோழி எடுத்து பாட பதிகத்தை பாடிட்டார். 10 பாட்டை பாடி முடிச்ச உடனே என்னவா இருந்திருக்கும்? ஏன் கடைசி பாட்டில் தானே சொன்னாருங்க, புத்தரோடு அமனை வாதில் அழிவிக்கும் திருநீரு செம்மை திடமே அத்தகு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. 10வது பாட்டு. 11வது பாட்டில் தேனமர் பொழிகொள்ளாலை விலை சென்ன துண்ணி வலசெம்முன் எங்கும் நிகழ நான்முகன் ஆதியாய பிரம்மாபுரத்து மறைஞான ஞான முனிவன் தானொரு கோலும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ண உரை செய் ஆன சொன் மாலை ஓதும் அடியார்கள் வானில் அரசு ஆழ்வர் ஆணை நமதே பாடி முடிச்சார். அப்புறம் சாமி என்ன பண்றேன்னு தெரியல. சரி, பாண்டி நாடு புறப்பட வேண்டும், வாருங்கள் போலாம். அவர் என்ன நினைக்கிறாரு? இப்ப நீங்க நல்லா சிந்தித்து பார்க்கணுங்க. இவரு நான் போறேன்னு சொல்லி வந்து நிக்கிறாரு, போகாதீங்கன்னு தடுத்தார். தடுத்த உடனே அவர் என்ன சொன்னார்? அதுக்கு நிறைய காரணம் சொல்லிட்டு, அதுல ஒரு காரணம் என்ன, நாலும் கோலும் தீயனர். அதுக்கு இப்போ கோளறுவதியும் பாடி அதை அமுத்திட்டார். நீங்கள் அவ்வளோதான், ஒன்றும் சொல்லக்கு வழி இல்லை. இப்போ அப்பர் சாமி மறுக்கவே முடியல, என்ன பண்ணலான்னாரு. இப்போ தான் பண்ணார், சரி வாங்க போகலான்னார். இப்போ தான் திருஞான சம்பந்தர் சொன்னார், அப்பரே நீர் இப்புனல் நாட்டில் எழுந்து அருளி இருப்பீர்னர். வேற ஒன்றுமே சொல்லலைங்க. அப்பரே நீர் இப்புனல் நாட்டில் எழுந்தருளி இருப்பீர் அப்படின்னு சொன்னோடனே அப்படியே ஆகும். அவ்வளோதான். ஒரு வார்த்தை இவ்வளோ நேரம் மறுத்து பேசி கொண்டிருந்த அப்பர் சுவாமிகள் இவர் இந்த வார்த்தை சொன்ன உடனே அப்படியே வணங்கினு. மனம் என்பது ஒரு பக்கம் தவித்தாலும் கூட அவர் சொல்லிட்டாரு, அதுக்கு கட்டுப்பட வேண்டும் என்ற அன்பு காரணமாக மறுவார்த்தை பேசாமல் நம்முடைய அப்பர் பெருந்தகை அமைதியாகவே மறைக்காட்டில் தங்கி நிற்க ஞானசம்பந்த பெருமான் தமிழ்நாடு என்று சொல்லக்கூடிய மதுரை நோக்கி புறப்படுகிறார். அடுத்த பாட்டு அதுதான் பாருங்க. செய்தி சொல்றார், போமாறு துணிந்து நீர் அங்கு போக போதா அவ் அமனர் தீ மாயினை யானே போய் சிரித்து வருகிறேன். இப்போ ஒரு ஆப்ஷன் கொடுக்கிறார், நீங்க இங்கேயே இருங்க, இந்த சமணர்களை நான் போய் சமாளிச்சுட்டு வரேன் அப்படின்னாராம். ஏன், எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நான் ஏற்கனவே அவங்க என்னெல்லாம் பண்ணுவான்னு தெரிஞ்சு வச்சிருக்கிறேன் இல்லையா, எனவே நீங்க குழந்தை, நீங்க போக வேண்டாம், நான் போயிட்டு வரேன் அப்படின்னாராம். எனவே தீ மாயினை யானே போய் சிரித்து வருவேன் என்ன, ஆமாறு எல்லாம் உரைத்தவரை மறுக்க மாட்டாது அரசு இருப்ப. ஆமாறு எல்லாம் உரைத்தவரை மறுக்க மாட்டாது அரசு இருப்ப தாம் அது ஆதரவால் தமிழ்நாட்டில் போனார் ஞான தலைவர். எனவே நாவுக்கரசு பெருந்தகையை அமைதிப்படுத்திவிட்டு திருஞான சம்பந்த பெருந்தகை சைவத்தை நிலைநாட்டும் பொருட்டாக அப்பரிடத்தில் விடைபெற்று கொண்டு மறைக்காட்டிலிருந்து
மதுரை நோக்கி பயணத்தை மேற்கொள்கிறார். இதோடு இவர்களுடைய இரண்டாவது சந்திப்பு நிறைவு பெறுகிறது. இனி ஒரு சந்திப்பு நிகழ இருக்கிறது. எப்ப? இவர் மதுரைக்கு போய் திருநீற்று நெறியை நிலைநாட்டி பிறகு பாண்டி நாட்டு தலங்களெல்லாம் வணங்கி கொண்டு பிறகு சில எவ்வளவு நாட்கள் ஆகியிருக்கலாம், ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் கடந்த பிறகு திருநாவுக்கரசு பெருமானை மீண்டும் சந்திக்க இருக்கிறார் ஞானசம்பந்த பெருமான். எப்ப? பாண்டி நாட்டின் வெற்றியோடு வந்து சந்திக்க போறார். அது அவருடைய மூன்றாவது சந்திப்பு. அந்த சந்திப்பு திருப்பூந்துருத்தி என்ற திருத்தலத்தில் நிகழ இருக்கிறது என்பதை மட்டும் சொல்லி இன்றைய சிந்தனையை இறைவன் திருவருளால் இந்த அளவில் நிறைவு செய்கிறோம். இன்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஒங்கிட மன்றுளார் அடியார் அவர்வான் புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகெல்லாம் வான்முகில் வழாது வெய்க மலிபலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறையரங்கள் ஓங்க நல் தவம் வேள்வி மல்க மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் வெண்ணொரு ஆனாய் காவாய் கனகத்திரளே போற்றி. ஐந்தெழுத்து பெருவேள்வி. ஓம் நம சிவாய சிவாய நம. ஓம் 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 திருச்சிற்றம்பலம்.